முதல் நிகழ்வாக இறைவணக்கம் குருவணக்கம் பாட அருளி சேகர் அவளை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குரு இறைவணக்கம். ஆதியன் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவன்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குதென்ற நிலைமை கேட்க மூலகங்கள் பலவாகி அவை இணைத்து பேரித்த அண்ட கோடிகளாகி மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குருவணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரழி செய்த குருவை அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் கொண்டது. இந்த பெரும் உலகம் செய்திருக்க பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என மறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி. நன்றி. அடுத்த நிகழ்வாக அனைவரையும் கவனநிலையில் கொண்டு செல்ல அருள்நிதி கவிதாவை அன்புடன் அழைக்கிறோம். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. கவனத்தை கொடுத்த அருள்நிதி கவிதா அவர்களுக்கு நன்றி. வாழ்க்கை. அடுத்த நிகழ்வாக நம்மளை எல்லாம் இந்த சிந்தனைகளுக்கு வரவேற்பை நிகழ்த்த அருள்நிதி சங்கீதம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறியிருக்கிறேன். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நம்ம மன்றத்தில் சிறப்பு சிந்தனை விருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று இந்த சிந்தனை விருந்தை கேட்க வந்துள்ள இருபால் மெய் அன்பர்களையும் பவானி அறிவு திருக்கோயிலின் சார்பாக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சிந்தனை விருந்தை சிறப்பான முறையிலே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அருள்நிதி விஸ்வநாதன் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்வில் இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய சேகர் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். சிறப்பான முறையிலே தவம் நடத்தி கொடுத்த அருள்நிதி கவிதா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக சிறப்பு சிந்தனை விருந்தை வழங்க வந்துள்ள பேராசிரியர் ரமேஷ் ஐயா அவர்களை பவானி அறிவு திருக்கோயிலின் சார்பாகவும் நம் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். ஐயாவை பற்றி சொல்லணும்னா எப்போதுமே நமக்கு அடிக்கடி வந்து நமக்கு சிந்தனை விருந்து கொடுத்துதான் இருக்காங்க. இப்போ போன மாதம் ஐஎம்ஆர்சி போனவங்களுக்கு எல்லாம் தெரியும், நமக்கு நற்பண்புகள் அப்படிங்கிற தலைப்புல ஐயா வந்து நமக்கு வகுப்பெடுத்தாங்க. ஐயாவுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்னமோ 1 மணி நேரம் தான். ஆனா அதுக்கு ஐயா ரெஃபரன்ஸுக்கு கொண்டு வந்த இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேப்பர்ஸ். அதாவது அந்த அளவுக்கு ஐயா வந்து அதுல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆழ்ந்து உணர்ந்து ரொம்ப இதா வந்து அதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி அவ்வளவு அருமையா அந்த வகுப்பு வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. இன்னைக்கு நமக்கு அறிவேற்றும் ஆயுதம் என்ற தலைப்புல சிந்தனை விருந்து வழங்க இருக்காங்க. ஆயுதம்னாலே நமக்கு என்னங்க கத்தி அருவா அந்த மாதிரிதான் தெரியும். ஆனா அறிவு என்னும் ஆயுதம். அதனால மகிழ்ச்சி அறிவு திருக்கோயில், அறிவுக்கு அந்த அளவுக்கு மேன்மையும் சிறப்பு இருக்கனாலதான் அறிவு திருக்கோயில்களை உருவாக்கியிருக்காங்க. ஆயுதம்னாலே என்னதுங்க, அது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். நம்ம இந்த அறிவை, இந்த 6வது அறிவை, சிந்தனை அறிவை எந்த வகையில பயன்படுத்திட்டு இருக்கோம், இனி எந்த வகையில பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நமக்கு ஐயா அவர்கள் சிறப்பாக விளக்கி கூற இருக்கிறார்கள். நிறைவாக மெய்யரசு அவர்கள் வந்து நன்றி உரை கூற இருக்கிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடி வெள்ளி எல்லாருமே கோயில் போயிடுவாங்க. அதையும் தாண்டி இவ்வளவு பேர் இந்த சிந்தனை விருந்த கேட்க வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் இருக்குது. அந்த வகையிலே சிந்தனை விருந்தை வழங்க இருக்கும் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். நமக்கெல்லாம் நேரம் கிடைக்கிறதுலேட்டு நிறைய பேர் சொல்லுவோம். உடம்பு செய்யற நேரம் இல்லை, தவம் நடத்துறதுக்கு நேரம் இல்லை, தவத்தை பார்க்க
பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் நம்ம காரணம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு 2 பக்கம் அவரை பற்றி சொல்லணும்னா அவருடைய பணி பாருங்க கிட்டத்தட்ட 13 பணி செஞ்சிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா அருள்நிதி டாக்டர் ஏஎஸ் ரமேஷ் ஐயா அவர்கள் மனவளக்கலையில் வந்து 25 ஆண்டு சேவை இருக்காங்க. 1. அடுத்து 2 பார்த்தீங்கன்னா உளவியல் பேராசிரியர் வந்து 19 ஆண்டு சர்வீஸ் பண்ணியிருக்காரு. 3 பார்த்தா கல்வி பணியில் 31 ஆண்டு. 4வதாக மதுரை சுகாதார காலத்தில் அன்புடி வேதாத்திரி பதிவத்தில் மேலாளராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அடுத்ததுதான் மிகப்பெரிய ஹைலைட்ஸு. கிட்டத்தட்ட 55,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு திறமையான பயிற்சிக்கு ஆலியார் எழுதி சொல்லுவது. நம்மள ஒரு மாதம் 10 பேர் 10 பேர் அப்படி போல டிசைன் பண்ணிக்கிறோம். இவர் கிட்டத்தட்ட 55,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு திறமையான பயிற்சி படிக்கிறதுக்கு படிக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலியார் குழு உறுப்பினர், ஆலியாரிலே புத்தக குழுவுக்கு உறுப்பினர் இருக்காரு. அடுத்ததாக கிராம சேவகத்துக்கு மனநல ஆலோசகர், குழு தலைவர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலியாரில் நடைபெறும் ஃபவுண்டேஷன், அகத்தாய்வு, திறமையான வகுப்பு, அறிஞர் வகுப்பு, பேராசிரியர் புத்தாக்க பயிற்சி வகுப்பு, பிசி வகுப்பு, மாணவர்களுக்கான வகுப்பு, 1 மாத வகுப்புகளை வாரந்தோறும் நடத்தி வருகிறார். வாரம் அடுத்தவர்கள் கிராம சேவை திட்டத்தில் உள்ள கிராமங்களுக்கு மனநல ஆலோசனை வழங்குகிறார். அடுத்த பார்த்தா ஈரோடு அறிவு திருக்கோயில மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மனநல ஆலோசனை வழங்கி வருகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதோ செஞ்சுட்டே இருக்க பட்டிமன்ற பேச்சாளராக இருக்காரு. அடுத்து பார்த்தா 4 அறிவு திருக்கோயில் அரங்காவலராக பணியாற்றார். நம்மளும் ஒரு கோயிலுக்கு அறிவு திருக்கோயில் அரங்காவலருக்கு பெருசாக நினைக்கிறோம். அவர் 4 அறிவு திருக்கோயிலுக்கு அரங்காவலராக பணியாற்றுகிறார். அடுத்து பார்த்தா 13 பாயிண்ட், அனைத்து தரப்பு மக்களுக்கும் இலவச மனநல ஆலோசனை நேரிலும் போனிலும் மற்றும் ஆன்லைனும் வழங்கி வருகிறார். 13 ஆகாதுமாக அதுக்காக இன்னொரு சேர்த்துக்கிறாரு. இதற்கிடையே சிந்தனை விருது கொடுத்து அன்பர்களை மேம்படுத்துகிறார். நமக்கெல்லாம் இந்த சிந்தனை விருது கொடுக்கறது ஐயாக்கு ரமேஷ் அன்புடன் நினைக்கிறேன். வாழ்வோம். இனிய நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை இறைவனுக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களுக்கும் பவானி அறிவுறுத்தல் கோயில் நிர்வாகத்தினருக்கும் அரங்காவலருக்கும் இன்றைய நிகழ்வு தமிழர்களுக்கும் அனைவருக்கும் சொல்லி ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக நம்ம அறிவே தெய்வம் அப்படிங்கிறது தான் நம்ம மாற்றிருக்கோம். அறிவே ஆயுதம். அவங்க சொன்ன மாதிரி ஆயுதத்தை எப்படி மகிழ்ச்சியோ உதாரணம் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. கத்தி இருக்கு அப்படின்னா அது மருத்துவ கையில் இருந்தால் அது வந்து ஒரு நல்ல ஆயுதமாக பயன்படுத்தும். அதே ஒரு குழந்தை கையில் இருந்தால் அடுத்தவரை துன்புறுத்துவதற்கு பயன்படும். யார் கையில் இருக்கணும், அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மகிழ்ச்சி அதிகமாக அறிவு பற்றி தான் ஞானக்கலைஞர்கள் சொல்லியிருக்காங்க. நான் அதை பேசினாலே ஒரு நாள் முழுவதும் பேசுறது அறிவை பற்றி மகிழ்ச்சி சொல்லியிருக்கேன். அதில் தெரியும் அறிவுத்திறன் 5 மகிழ்ச்சி சொல்லுவாங்க. 5 அறிவுத்திறன் நமக்கு இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது இயற்கை அறிவு அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவோம். இன்ஸ்டிங்க்ட்னு இருக்கு. இயற்கை அறிவு எப்படி நம்ம பார்க்க முடியும்னா, ஒரு குழந்தைய தண்ணி தொட்டிக்குள்ள போட்டால் அப்படி 3 இதில் கையடிக்கணும், கையடிச்சு பார்க்கணும். அப்படி அதுக்குள்ளேயே என்ன இருக்கு, இயற்கையான ஒரு அறிவு எப்போ அப்படின்னா ஆராய்ச்சியாளர் உளவியல் ஆராய்ச்சியாளர் சொல்லும்போது அது ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சிசேரியன் நடக்குது, ஒரு குழந்தை கையை அப்படி தூக்கிடுச்சு. இப்படி தூக்குற கையை உள்ள கொண்டு போகும். அதுக்கு ஏதாவது ஆயுதம் வச்சிருக்காங்க? இதுவரைக்கும் எல்லா ஆயுதமும் இந்த டாக்டர் கேட்கும். பவானி டாக்டராக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருக்கிற டாக்டராக இருந்தாலும் ஒரு தீக்குச்சியை ஒரு சிகரெட் லைட்டை உடைச்சு அந்த சூட பக்கத்தில் காட்டினா குழந்தை என்ன பிறக்காத குழந்தை என்ன பண்ணிக்கும் கையை உள்ள எடுத்து. ஆனால் நம்ம ஊரில் என்ன சொல்லிட்டு பிறந்து கவிழ்ந்து போய் எதையோ கையில் சொல்றதை வச்சுக்கிட்டா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சூடுன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது போய் நம்ம பிராணங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும்.
கூட காய்கள். அதனால முதல் அறிவு இயற்கை அறிவுன்னு சொல்லுவோம் மகிழ்ச்சியார்கள். அடுத்து நுண்மான நுழைவுடன் அறிவும்பாங்க. இந்த நுனிக்குள் பெய்தல்னு சொல்றது அறிக்கை சொல்லுவாங்க. நம்மளே ஒரு புக் எடுக்கிறோம், மேலோட்டமாக படிச்சுட்டு என்ன பண்ணிடுறோம், படிச்சிருக்கோம்னா நல்லா நிறைய தடவை படிச்சிருக்கோம். ஆழ்ந்து படிச்சுமா இறைவனுக்கு பாடம் குருவனுக்கு பாடம் அதை அப்படியே எப்படி ஜனகணம் நமக்கு ஹிந்தி தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறோம், பாடினா நாம பாடி எடுப்போம். ஆனால் அர்த்தத்தை அதை புரிஞ்சுருக்கோமா? மகிழ்ச்சியில் சொல்றாங்க உள்ள நுழைஞ்சு அந்த அர்த்தத்தை ஏதோ எந்த விஷயமா இருந்தால் அது நுண்மான நுழைவுடன் இது இந்த வேறு அப்படியே பயன்படுத்த முடியாதுன்னா அது நுண்மா நுழைவுடன். அது மகிழ்ச்சி சொல்லும்போது நிறைய விளைவை கணித்து விழிப்பில் இருக்கிறது. அந்த நுண்மான ஒரு செயலை செய்யறோம், செய்யும் போது என்ன தெரியும், என்ன விளைவு வரும்னு தெரிஞ்சா அந்த செயலை முறையா செய்யும். நிறைய மக்கள் உலக பிரச்சனை காரணம் என்ன, செயலை செஞ்சிடணும் ஆனால் எதை நினைக்கிறது இல்லை, விளைவு. இப்போ நமக்கு மகிழ்ச்சி என்ன அறிவு கொடுத்துருக்காருன்னா ஒரு செயலை செய்யணும்னு என்ன பண்ண சொல்றாரு, விளைவு என்னன்னு தெரிஞ்சா நாம் செயல் என்னவா மாறும், நல்ல செயலை அதுதான் நம்ம சொல்றோம், நல்ல செயலாக இருக்கும். அப்போ அதெல்லாம் அளவு முறைகள். நீங்கள் எந்த பயிற்சி எடுத்தீங்கன்னாலும் அந்த செயல்முறை கற்றுக்கணும். மூணாவது மகிழ்ச்சி சொல்றாரு உள்ளுணர்வு அறிவு. அதுதான் அந்த வேதாந்தி விஷன் அமைப்பு. அதுல 2 அறிவு வரும். ஒரு அறிவு வந்து இன்ஸ்டிடியூஷனுக்காக வர அறிவு, இன்னொரு அறிவு வந்து இன்ட்யூஷன், உள்ளுணர்வு அறிவு. இதை அதனால மனவளக்கலைக்கு முன் மனவளக்கலைக்கு பின்னும் நம்ம வாழ்க்கையை பிரித்து பார்த்தோம்னா, மனவளக்கலை இந்த பயிற்சி தியானம்லாம் பண்ணும்போது பண்ணியிருக்கிறது இப்போ நம்ம அறிவை யாரோ வழிநடத்துகிற மாதிரி உணர்வு. நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு தெரியும். இதை செய்யலாமா அப்படின்னா பழைய படத்துல ஒரு வித்தியாசம் இருக்கிறாரு, ஒரு சிவாஜி மனசாட்சி அது உண்மைதான், நமக்கு உணர்த்தும். அது இன்ட்யூஷன்ங்கிற அறிவை தான் நம்முடைய தவம் பண்ணும். இதை நீங்கள் விஞ்ஞானத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததெல்லாம் ஆய்வை காட்டிலும் அவர்களுக்கு என்னவாக தான் இருக்கு, இன்ட்யூஷன் தான் காட்டு. உதாரணத்துக்கு புவியீர்ப்பு விசையை பற்றி நியூட்டன் பல ஆய்வுகளை லேபில் செஞ்சு பார்த்து நடக்கவே இல்லை. ஒரு நாள் எங்க படுத்திருக்காரு, ஆப்பிள் மரம் கீழே படுத்து பழம் என்ன ஆகுது, அந்த ஆப்பிள் பழம் அவங்க மேல வருது. இப்ப யார் எந்திரிக்கிறாங்க எழுந்த உடனே இன்ட்யூஷன் தான் சொல்லுது. இன்ட்யூஷன் சொல்லுது ஏன் இந்த பழம் வானத்தில் பறக்கல, என் மேல ஏன் இருந்தது அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சதுன்னா ஏன் அந்த சிந்தனை வந்ததுன்னா அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு எப்போதெல்லாம் நாம் அமைதியாக இருக்கிறோமோ அல்லது குறிப்பாக மௌனத்தில் இருக்கிறோமோ அப்போது நமக்கு இந்த இன்ட்யூஷன் என்ன நிறைய வழிநடக்கும். சமீப ஒரு ஆண்டுக்கு நினைக்கிறேன் 3 ரயில் மோதிச்சு ஒடிசாவில் 3 ரயில் மோதிச்சு. அது S3 அப்படிங்கிற பெட்டியில் இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. இப்போ நம்ம கதையுடைய கதாநாயகன் அவர் S3 தான் டிராவல் பண்ணுறாரு. என்ன பண்ணியிருக்காரு, புக் பண்ணிட்டார். அந்த விபத்து நடக்கிற முந்தின ஸ்டேஷன் தான் ஒரு ஏற ஸ்டேஷன். ஏறி இருக்காரு பெட்டியில, போகாதீங்க யாரும் சொன்னாங்க. அப்படி போயிட்டு வந்து என்ன பண்ணிட்டாரு, ஏதோ தடுக்குது வந்து உட்காந்து நம்ம உள்ளே கால் தடுக்குனா சகன் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இது உணர்வுக்கியா இருந்தாலும் ஏதாவது சக்தி என்ன இருக்கும். ஏன் காலம் தடுக்கணும் உட்கார சொல்றாங்க, அடுத்த அடி தடுக்கணும், டென்ஷன் ஆகிடும். அமைதியாக உட்கார்ந்தோம்னா இப்போ ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு தேடிட்டு இருந்தால் நம்ம பாட்டி சொல்லுது அப்புறம் உட்கார்ந்து யோசிச்சுப்பாரு அப்படின்னு என்ன அர்த்தம், உட்கார்ந்தோம்னாவே போதும். மன அலைச்சல் என்ன வேற ஒன்றும் இல்லை. மன அலைச்சல் குறைஞ்சா இன்ட்யூஷன் என்ன பண்ணுது, நம்முடைய வேலையை தான். அது பாசிட்டிவாக இன்ட்யூஷன் இன்னைக்கு நெகட்டிவாக காட்டுது, இது மட்டும் தான் காட்டும் பாசிட்டிவ். அப்போ அவர் வந்து இருந்ததுனால S3 இருந்ததுனால பெட்டியில் அவர் பேர் இருந்ததுனால என்ன அறிவிச்சிட்டாங்கன்னா அவர் இறந்து விட்டாங்க அறிவிச்சிட்டாங்க. அதான் கிராமமே சோகம் பாவம் நல்ல மனசுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் கிராமத்துக்கு போயிருக்காரு, அதான் ஓடி இருக்காங்க. ஆனால் இறந்து போயிட்டாங்க அறிவிக்கப்பட்ட அவர் அடுத்த நாள் கிராமத்துக்கு போயிட்டேன்னா இதோட பத்திரிகை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நெட்டில் அவரை பற்றி தேடி பார்த்தா அவர் என்ன பண்ணியிருக்காரு
குடிநீர் வசதி பண்ணி போர் போட்டு டேங்க் அமைச்சு தண்ணி கொடுத்து. அப்போ அது ஒரு நல்ல செயல்களை செஞ்சதுனால தான் அந்த இன்க்ளூஷன் என்ன பண்ணியிருக்கிறார் காப்பாற்று. இதை எல்லாம் நம்ம மக்களுக்கு சொல்லும் போது அந்த பயிற்சி மேலே என்ன ஆகும்? உண்மைதான். நாம் நல்லதை செய்தால் நல்லதற்கான விளைவு என்ன ஆகும்? கண்டிப்பாக ஒரு ஆடியோ ப்ளே பண்ணிக்காங்க. அம்மாவுக்கு ஒரு ஆடியோ ஒருத்தருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கவே இல்லை. அப்புறம் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் செயல்முறையை பற்றி. அதை அந்த நபர் ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க. அந்த உயர் அதிகாரி பார்க்குறாரு. பார்த்துட்டு அடுத்த நாளே டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு செயல் செய்தால் என்ன விளைவு வரும் அது இருக்கிறதுனால நம்ம தடுத்தோம்னா நமக்கு என்ன ஆயிடும்? விளைவு வருமோ அப்படின்னு இவ்வளவு நல்ல கருத்து இருக்குது. இவ்வளவு நல்ல ஸ்டேட்டஸாக தினம் போடுறாங்க. தினம் போட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஸ்டேட்டஸை மட்டும் உணர்த்தி இருக்கு. அதனால தான் அந்த இன்க்ளூஷன் நம்ம வளர்த்துக்கிறது தான் வெரி சிம்பிள். தவம் பண்ண வேண்டும். தவம் ஒரு நாளைக்கு எத்தனை தவம் பண்ணுவாங்க? 3 தவம். காலையில் ஒரு தவம், அப்புறம் படைக்கும் போது அதுக்கு முன்னால் ஒரு தவம், அதுக்கு பரவாயில்ல. இடையில ஒரு தவம் மகரிஷி அவர்களே தினமும் செய்ய வேண்டிய தவம் வச்சிருக்கோம். அதில் இறைநிலை தவம். ஆனால் யாரும் செய்யணும். ஏன்னா பிரம்மயானத்தில் வர்றதுனால நம்ம இந்த தவம்லாம் தெரியுது. அந்த தவம் ஏன்னா இந்த ஏதோ தொட்டு காட்டுறாங்க, அந்த இடத்துல பிடிச்சிக்கணும். ஆனால் இருக்குன்னே பெஸ்ட்டான தவம் இருக்குது. இன்க்ளூஷனுக்கும் சரி, வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான தவம் பிரம்மயானம் எல்லாத்துக்கும் தெரியும். இறைநிலை இந்த தவத்தை மற்ற தவத்தை வந்து ஈஸி. ஏன்னா அதில் எந்த இடத்தையும் பார்க்க வேண்டியதில்லை. மகரிஷியுடைய வரிகள் மட்டும் என்ன பண்ணா போதும், கவனிச்சுன்னா போதும். நீங்க அதே சொல்லுவார், நாள்தோறும் இந்த தவத்தை செய்து அது இறைநிலை அல்லது முக்தியை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஞானம் அடைவதற்கான மிகப்பெரிய தவம் இருக்கும் இறைநிலை. ஏதாவது ஒரு டைம்ல ஆடியோ 20 நிமிஷம் ஆடியோ பண்ணி வச்சுருக்கோம். யூடியூப்லேயே நம்மளால 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம். அதனால 20 நிமிஷம் அந்த ஆடியோவை கட் பண்ணி போட்டுருது. அதுலேயாவது நம்ம என்ன பண்ணணும்? அதை தினமும் ஏதாவது ஒரு டைம். ஏன்னா அது பெரிய ரிஸ்க் இல்லை. ஆடியோ ஓடுது, அதை அப்படியே என்ன பண்ணிட்டு வர்றேன்னு நினைச்சோம். 3வது 4வது தேர்ந்தறிவு. தேர்ந்தறிவுக்கு பேர் ஆங்கிலத்தில் நாலேஜ். தேர்ந்தறிவுனா என்ன? மகரிஷி ஒரு டெபினிஷன் கொடுக்குறாங்க. தனது அனுபவத்தால் பெரும் மதிப்பு. அப்போ ஒருத்தர் அனுபவம் பெற பெறத்தான் அறிவுடைய வளர்ச்சி என்ன அதிகரிக்கும். இப்போ ஒரு நாடு ஜெயிக்கிறதுனா அதுக்கு என்ன காரணம்? நாடு நல்ல பொருளாதாரத்தில் வலிமையாக இருக்குன்னு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கிற அனுபவம் மிக்கவர்களுக்கு தான் அந்த நாடு என்ன இருக்கும் நல்லது. ஹிட்லர் ஏன் தோத்தாருன்றது ஒரு லிஸ்டே இருக்கு. அதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, 60 வயதுக்கு மேற்பட்டவரை தன்னுடைய படையிலிருந்து அவர் விலக்கிட்டார். சில பேர்த்த என்ன பண்ணிட்டார்? கொண்டுட்டார். இவங்களால இனிமேல் என்ன பண்ண முடியாது, பயன் இல்லை. அவங்க போய் துப்பாக்கி எடுத்துன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன இருக்கு? வியூகம் தெரியுமா? வியூகம் தெரியுமா தெரியவில்லை. எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு ஹிட்லர் தோல்விக்கு ஒரு காரணம் இந்த அனுபவம் பெற்றார்களே தன்னோட என்ன பண்ணிக்கல வச்சு. இன்னைக்குமே நம்ம குடும்பத்திலே ஏன் நீண்ட நாள் வாழ வேண்டும் நிறைய பேர் கேள்வியாக. எதுக்கு வாழணும்னா, நாம் பெற்ற அறிவை என்ன பண்ணணும்னா அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகணும். ஏன் இப்போ நிறைய இந்த நெகட்டிவான விஷயங்கள் பேப்பரில் நியூஸ்லாம் பார்க்குறீங்கன்னா, வீடுகளில் இப்போ யாரும் இல்லைங்க. அனுபவம் பெற்றவர்கள் இல்லை. அனுபவம் பெற்றவர்கள் யாராக இருக்கு? வயதில் மூத்தவர்கள், தாத்தா பாட்டி, அவங்க எல்லாம் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கான ஆபத்து வருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ நம்ம தெருவில் இருந்தால் 1000 CCTV கேமரா சாப்பிடும். நம்ம தெருவில் யாராவது புல்லால் வர முடியுமா? வரவே முடியாது. எங்கள் தெருவில் வரலாம் இருக்குது. சேர் கூட உட்காந்து யாரு வந்தாலும் எதுக்கு வந்த, உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம், அவன் பத்திரிக்கை கொடுத்துருப்பான். அப்புறம் அந்த அம்மா கிட்ட நின்று ஃபோன் பண்ணி நீ வந்து கூட்டிகிட்டு போகணுன்னாக்கா உள்ள யாரும் உள்ள நுழைய முடியாது. அது இறந்து 6 மாதம் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் சந்தில் யார் வேணாலும் போகிறாங்க, யார் வேணாலும் போகிறாங்க. அந்த காலத்துல யார் வீட்டுக்கு வந்தாலும் கேள்வி கேட்பாங்க. இப்போதான் பக்கத்து வீடுகளோட நடக்கிறது என்ன தெரியல. அந்த இதெல்லாம் போயிடுச்சு. அப்போ அந்த செலெக்ஷனான அந்த நாலேஜுங்கிறது தெரியும். அடுத்தது தான் மகிழ்ச்சி சொல்கிற மெய்யறிவு, விஸ்டம்.
நம்முடைய பயணம் எதை நோக்கி? மெய்யறிவு. அதுக்கு 3 விஷயத்தை மாதிரி சொல்றோம். இறைநிலையை முதல்ல என்ன பண்ணணும்? இறைநிலையை உணர வேண்டும். இப்போ நம்ம 3 ஸ்டேஜ் இருக்கு. நம்ம எந்த ஸ்டேஜ் இருக்குன்னு நாமளே என்ன பண்ணிக்கலாம்? முடிவு பண்ணிக்கணும். இறைநிலையை உணர்தல் இப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அது இறைநிலைனா என்ன, அதனுடைய எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், உணர்ந்துக்கணும். அடுத்ததுதான் முக்கியமானது, இறை தன்மையை பெறுவது. இறைவனுடைய தன்மை என்னன்னு கேட்டால் மகிழ்ச்சி 2 வார்த்தை சொல்றாங்க, அன்பும் கருணை. அன்பும் கருணையும் இருந்தால் யாருக்கு ஈக்குவல்? இப்ப நம்ம அப்படி இருக்கிறோமா? அப்பப்ப என்ன பண்ணிக்கணும்? செக் பண்ணிக்கணும். அன்பு முக்கியமா, கருணை முக்கியமா? 2ல இருக்கு. ஏதாவது அன்பை விட கருணை முக்கியம். நம் குழந்தைக்கு நாம் வளர்ப்பதற்கு காட்டுற அக்கறைக்கு பேர் அது என்னது? அன்பு. அடுத்தவர் குழந்தை மீதும் அதே அக்கறையை காட்டினா அதுக்கு பேர் கருணை. மகரிஷி அந்த மாம்பழத்தை வச்சு சொல்லுவாங்க. அன்பும் கருணையும் பெறுவது 2வது. அப்புறம் தான் எங்க போக முடியும்? இறைநிலையை அடையும். இப்போ வாழும் காலத்தில் நம்ம 2 விஷயம் சொல்லணும். ஒன்று இறைநிலையை உணர்தல். அது கிட்டத்தட்ட வயசுக்கு வர பிரமையான முடிச்சாவே என்ன பண்ணிடுவாங்க? தெரிஞ்சிருவாங்க. ஆனால் 2வது விஷயம் வந்து அன்பும் கருணை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்திக்கலாம். 3வது இறைநிலை அடைதல் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி அறிவு எடுத்தோம்னா அவ்வளோ விஷயம் சொல்லுவாங்க. இதுல முதல் 4 அறிவும் இது ஒன்றாக செயல்படும். எந்தெந்த அறிவு முதல் 4 சொல்ல பார்த்தீங்க. ஆனா 5 யாருடைய கையில் இருக்கு? நம்ம கையில். மெய்யறிவை பெறுவதற்கு யார் தயாரா இருக்கும்? அது புத்தகத்தில் கூட படிச்சு என்ன பண்ணிக்கலாம்? அந்த அறிவுகளெல்லாம் ஒன்றா வளர்த்திக்கணும். ஆனால் இருக்கிறது ரொம்ப சிரமமான அறிவு இருக்கு, மெய்யறிவு. அதை பெறுவதற்கு தான் மகிழ்ச்சி நிறைய விஷயத்தை சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சது வேலை. அந்த எப்படி நாம் தெய்வம் ஒன்று அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகிக்கலாம். நான் அறிவை பற்றி சொன்னதை அது மெயினாக ஒரு சொல்றாரு. 5 அறிவின் மூலம் அறிந்து உணர்ந்து தெளிந்து பெறுவது 6ஆம் அறிவு. அறிவு பற்றி நான்கு சொல்லும்போது 5 அறிவின் மூலம், 5 அறிவு இருக்கிறது அறிவின் மூலம். அந்த 5 அறிவுனா என்ன? 5 புலங்களால் பெறக்கூடிய அறிவை பெற்று உணர்ந்து தெரிந்து உணர்ந்து அப்புறம் என்ன பண்ணணும்? நீங்க அதான் புரிச்சு உணர்றது கூட உணர்ந்துக்கிறோம். ஆனால் என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு அடைவதற்கு பேர் தான் எத்தனாவது அறிவு? 6ஆம் அறிவு. அடுத்த ஒரு கவிதையில் சொல்றாரு, 6ஆம் அறிவிலிருந்து பேரறிவு பயணம் தொடங்குகிறது. இந்த அறிவை பற்றி திருமூலர் ஆரம்பிச்சாரு. அதுதான் சொல்றாரு. அவருடைய மிக முக்கியமான ஒரு லைன், தன்னை அறிதல். தன்னை அறிதல். அதை நான் யார் அப்படின்னாலும் அதையே சொல்லணும். அப்போ வந்து அவர் மாதிரி சொல்றாரு, 6ஆம் அறிவிலிருந்து தான் பேரறிவு பயணம் தொடங்குது. மகிழ்ச்சியுடைய இறுதி சடங்குக்கு கூட நம்ம பேர் வைக்கிறதுக்கு யோசிச்சோம். என்ன பேர் வைக்கணும்? மகா சமாதியார் கொண்டு வரது. அப்பதான் நம்ம இறைநிலை பயணம் தெரிஞ்சு. நாமளும் எந்த பயணத்தில் தான் இருக்கிறோம்? இறைநிலை பயணத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் எந்த ஸ்டாப்பிங் இருக்கிறோம் தெரியும். முதல் ஸ்டாப்பிங்கே இருக்கிறோமா? நம்ம போய் இலக்கடை ஈரோடு பவானி வரணும்னா இதான் மெய்யறிவு வச்சுக்கல. இதான் இறைநிலைனா நான் காலிங்கராயம்பாளையத்தில் நிற்கிறேன்னா அது லட்சுமணாவுக்கு பைபாஸ் நிற்கிறேன்னா இன்னும் எங்கே நிற்கிறேன்னு நம்ம அப்பப்போ என்ன பண்ணிக்கணும்? அதுதான் அகத்தாய்க்கணும். அது எப்போ பண்ணணும்? மௌனத்தில் பண்ணணும். மௌனம் எப்படி இருக்கணும்? மகா மௌனம் அப்படின்னா ஆதிசங்கர் சொல்றாரு, தெரிந்தவர்கள் வந்தால் கூட, அம்மா அப்பா வந்தால் கூட 3வது மனிதன் போல என்ன பண்ணணும்? ஆனால் அப்படியே இருக்கு. நேற்று கூட அழகாக போயிருந்தேன். இப்படி கேட்குறேன், இப்படின்னா என்ன இருக்கும்? எப்போ வந்தீங்கன்னா அவர் நினைச்சுதான் அப்படிங்கிறாரு. நான் சொல்ல புரியுது. அவர் நினைச்சுதான் என்னங்கிறாரு. இப்படின்னு கேட்கிறாருன்னா என்ன மீனிங்னா, அப்போ மனசுல உணர்ந்துதான் மௌனமா இருக்கிற பேட்ச் போடுறதுனால என்ன பண்ண பண்ணிக்கிறாரு? பேசணும். ஆனா உணர்ந்து நினைக்கணும் பாருங்க, அது சரியா தவறு. அப்புறம் எப்படிங்கிறாரு அப்படின்னு சாப்பிட்டியானா அவர் நினைச்சுதான் சொல்றாரு. வாயை திறக்கக்கூடாதுன்னு எல்லாம் பேட்ச் போடுறதுன்னு சொல்றாரு. அதெல்லாம் இவர் கரமௌனம். கரமௌனம் கையில். மகா மௌனம்னா எந்த விதத்திலையும் எந்த தொடர்பும் இல்லாமல் நாம மட்டும் என்ன பண்ணணும்? தனியாக ஜென்னில் ஒரு கதை இருக்கு. இந்த மாதிரி ஃபேனுக்கு 4 பேர் உட்காந்து மௌனம்
நீங்களாம் பேசிட்டீங்க. 4வது ஆள் சொன்ன நான் ஒருத்தன் தான் பேசுகிறேன். மொத்த மௌனம் என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் கூட இருக்கு, ஒரு நிமிஷம் பேர் போய். அதனாலதான் மௌனம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக யாரும் நம்ம அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துல போயிட்டே தோணும். நீங்க பவானிலேயே ஒரு போனீங்கன்னா கூட யாராவது வந்தா அப்படி வாங்க போச்சு. அப்ப அந்த மௌனம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முயற்சிகள் கொடுக்குறாரு. அதனாலதான் சொல்றாங்க, சரி, அறிவு பிளஸ் இயல் தெரிந்தால்தான் அறம் பிளஸ் இயல் தெரியும். அறிவு பிளஸ் இயல், அதுக்கு பேர் தான் என்ன? அறிவியல். அதே சமயத்தில் இன்னும் என்ன ஆகணும்? அறம் பிளஸ் இயல், அறவியலும் தெரியும். நம்ம வாழ்றதுக்கு எது முக்கியங்க? விஞ்ஞானம் முக்கியம் தான், ஆனால் அதோட எது முக்கியம்? அறவியல் முக்கியம். அறவியல் எது? ஒழுக்கம், கடமை, ஈகையில இருக்குன்னு அறிவு பற்றி சொல்றாரு. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சில இடத்துல இன்னும் அற்புதமா பயன்படுத்திட்டார். கண்ணாடி பார்க்க காணலாம் உருவ நிலை. கண்ணாடியில பார்த்தோம்னா என்ன தெரியுது? அடுத்த லைன் முன்னாடி பார்க்க உணரலாம் தெய்வ நிலையில. உள்நாடினா என்ன அர்த்தம்? சான்ஸ்கிரிட்ல அந்த முகம் சொல்றாங்க, உள்நோக்கி பாருங்க. கண்ணாடியில் பார்த்தா உருவத்தை தெரிஞ்சுக்கலாம், உள்நாடி பார்த்தா யாரும் தெரியும்? இறைவனை தெரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்றாரு, அது பாட்டு டக்குன்னு வரல, இந்த நாடி வச்சே 4 வாக்கு மகிழ்ச்சி தெரிந்து கொள்வது. எதுகையும் இருக்கும் அவருடைய கவிதைகள்ல, மோனே இருக்கும். நான் அந்த வரி சொல்ற பாருங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். கண்ணாடி பார்க்கலாம் உருவநிலை, முன்னாடி பார்க்கலாம் தெய்வ நிலை, மண்ணாடி நலமாக வாழ்ந்தால் விண்ணாடி செல்லலாம். அப்ப எத்தனை நாடி வருது? 4 நாடி. இது போதும். கண்ணாடி, முன்னாடி, மண்ணாடினா இந்த வாழும் காலத்தில் மண் உலகில் வாழும்போது நல்ல வாழ்ந்தோம்னா, அறநெறியோடு இருந்தோம்னா எதை போய் சேர்த்தோம்? பின்னாடி போகலாம். இறைநிலை. அதை எடுத்தாவே 10 வருஷம் பேசணும். எதிரி மோனை மட்டும் எடுத்தாவே 10 வருஷம் பேசணும். அதை எங்க ரொம்ப முக்கியம்? அந்த ஞானக்களஞ்சியம் அப்படிங்கிறத நமக்குள்ள என்ன சொல்லுவோம்? எப்படி வரப்பிரசாதம். அது ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணால் விஸ்டம் அப்படின்னு சொல்லி, விஸ்டம் ஹப்னு. ஹப்னா களஞ்சியம். களஞ்சியம் அப்படின்னா எல்லா விஷயமும் இருக்கிற பேர் இருக்குது களஞ்சியம். என்சைக்ளோபீடியா ஆங்கிலத்தில் அந்த அகராதிக்கான களஞ்சியம். அதில் எல்லா மேட்டரும் இருக்குது, நாடுகளை பற்றி எல்லாமே. அப்படி அதைத்தான் முயற்சி சொல்கிறார். ரொம்ப அது இன்னொரு கவிதையிலே சொல்கிறார், எள்ளுக்குள் எண்ணெயை போன்று. எள்ளுக்குள் என்ன இருக்கு? எள்ளுக்குள்ள எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? ஒவ்வொரு பொருட்களும் ஒரு தன்மை இருக்கு. எண்ணெய் நடக்கிற எடுத்துக்கிட்டு என்ன இருக்கு? எண்ணெய் இருக்கு. ஏன் நடக்கிற முதல் சொல்லி நான் அடுத்த கேள்வி வரும். இருக்குல்லே சின்னது இருக்கு, அதோட சின்னது கடுகும் இருக்கு. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு? எண்ணெய் இருக்கு. எள்ளுக்குள் எண்ணெயை போன்று பிரபஞ்சம் என்றும் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருப்பது இறைவன். இதான் நம்ம அடிக்கடி நினைச்சு பார்த்து சொல்றாங்க. கூட நம்ம பாட்டு பாடணும், அதில் கூட ஒரு அறிவு வந்தது. உலக நலவேற்பு என்ன வருது? உலகில் உள்ள உங்களுடைய தலைவர் எல்லாம் உயிர் அறிவு. இந்த உயிர் எப்படி வந்தது அப்படிங்கிற அறிவை ஒவ்வொரு தலைவரும் தெரிஞ்சா அடுத்த நாள் இந்த போர் என்ன ஆயிடுது? நம்ம 8 மணிக்கு முடிக்கிறதுக்குள்ள ஒரு 7 பேர் சேர்ந்த போர் உலக அமைதி வந்துருக்கு. அதுக்கு 2 வார்த்தை சொல்றாரு. அவருடைய ரொம்ப நல்ல சொல்ற 2104 என்ன வந்துடும்? உலக அமைதி வந்திருக்கு. அவருடைய கணக்கு படி ஏன்னா முதல் 50 வருஷம் சொல்லுவார், உலக மக்கள் நன்றின்றி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நூற்றாண்டு முடிவதற்குள் அப்படிங்கும்போது 2104 அவர் சொல்லும்போது வருஷம் என்னங்க? 76. எவ்வளோ வருஷம்? இது ஒரு 74, 78 வருஷம். நம்ம வயசு ப்ளஸ் 78 குட்டி என்ன ஆகுது மனசு? அதுக்கு தான் அடுத்த லைன் சொல்வார், நாள் அதிகம் என்று ஆதரவாளர்கள் சோர்வு கொள்ள. இப்போ நமக்கு என்ன இருக்கு? 28 கூட்டினா, இப்போ நான் 28 கூட்டினா எனக்கு 153 வயசு இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஆமாம், 153 வயசு எனக்கு இருந்ததுன்னா உலக அமைதி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மகிழ்ச்சி அடுத்த லைன் தான் பஞ்ச் வைக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, இதை நான் விரும்பி வேண்டும் என்று கணிக்கவில்லை. சும்மா தான் சொல்லலை, இறைநிலை எனக்கு என்ன பண்ணுச்சு? சொன்னதுங்கிற மனதை சொல்லலை குறைச்சு இறைநிலையோட இருக்கும்போது சொல்லுது. அப்ப
அப்புறம் சொல்கிறாரு பல பாடலில் சடுதியில் பார்க்கலாம். சடுதின்னு இப்போ நம்ம உலக பிரிவுன்னா ஒரு 7 பேருக்கு நான் சொல்கிறேன். அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் இப்போ மணி 7 மணிக்கு 7 பேர் சேர்ந்து பேசினாங்கன்னா நம்ம வெளியே 8 மணிக்கு போகும்போது இந்த பவானி என்னவோ பார்க்குறேன் உடனே மாறாது. ஆனால் குறிப்பிட்ட இதெல்லாம் மாறிடு. யாருன்னா 7 பேர் இருக்காரு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் புட்டின், சீன அதிபர் ஜின்பிங், அடுத்த ஒரு முக்கியமான அதிபர் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன், அவர் 4 ஆச்சுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெதன்யாஹு, ஈரான் அதிபர் கமேனி, யாருக்கு போயிடுச்சு, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. இந்த 7 நாடுகள் பெண்ணாயிரத்து போரில் பயங்கரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இவங்க இந்த அறிவை வீரறிவை உணர்ந்துக்கிட்டாங்கன்னா நம்ம யாரைத்தான் துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறோன்னு உணரணும். மகிழ்ச்சி என்ன சொல்றாரு, அடுத்தவங்களை துன்புறுத்தது யாரையும் துன்புறுத்திக்கிட்டு சமம். நம்மை நாம இந்த உணர்வு தான் பெற சொல்றாரு. பெற்றா என்ன இருக்கும், இன்னொருத்தனால நம்ம உயிரத்தை என்ன முடிவு ஒன்று இருக்கிறது அவங்களாம் முடிவு பண்ணாலே என்ன ஆயிடும். இதுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கான காரணம் என்ன ஆகிட்டு இருக்குது, கணிந்து கொள்ளும். பல நாடுகளில் ஜென்சின்னு சொல்றாங்க, தெரியாது. ஜென்சின்னு ஒரு பேர் கொடுத்துருக்கோம். ஜென் போட்டு ஜெட் போட்டிருப்பாங்க. அது உச்சரிக்கும் போது ஜிடிபின்னா என்னதான் போட்டுருக்காங்க, ஜெட்டில். ஜென்சி அப்படி தலைமுறை அப்படின்னா 25 வயதுக்கு கீழ்பட்டோம். பல நாடுகள் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் ஜென்சி போராட்டம் பண்ணிட்டாங்க. இலங்கையில் பண்ணிட்டாங்க, நேபாளில் பண்ணிட்டாங்க, பங்களாதேஷில் பண்ணிட்டாங்க. அவங்க நினைச்சா என்ன பண்ண முடியும், வாழ்க்கையை மாற்றம். அதனால மகிழ்ச்சியோட குழந்தைகளிடம் மாற்றத்தை கொண்டு வந்தால் ஃபியூச்சரில் சீக்கிரமாக என்ன வந்துடும், உலக அமைக்கும். அறிவு பாருங்க, வீரறிவு. ஒரு உயிர் துன்பப்படுதுன்னா அதுக்கு நான் தான் துன்பப்படுகிறேங்கிற உணர்வு என்னாலும் வரணும். நான் வருதா இப்படி யோசிச்சு பாரு. ஒருத்தர் கார் பென்ஸ் காரில் போறாரு, அது யாரு, நான் தான். இந்த உயிரும் அந்த அப்படியா நான் பஸ்ஸில் போயிட்டு வேர்த்து விட்டு அவர் ஏசியில் போறாரு அப்படின்னா அது இன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும். உயிர் அளவில் அளவின் அடிப்படையில் பார்த்தா நாமும் அவரும் ஒன்று தான். அதுதான் மகிழ்ச்சியாக சொல்றாரு. அடுத்து ஏகப்பட்டது இருக்குது. இருளை போக்க ஒளி தேவை. அப்ப அறியாமையை போக்க அறிவு. உலகத்தில் நடக்கிற பல சம்பவத்தை எதிர்த்தாங்க அறியாமை. கொரோனா காலத்தில் அறியாமையால்தான் நம்ம துன்பப்படும். அது மாஸ்கை போட சொன்னாங்க. எங்க போட சொன்னாங்க, மூக்குக்கு மேல போட சொன்னாங்க. நாம என்ன பண்றோம், இங்க போட்டோம். அப்ப அது என்ன எப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு அறியாமையும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் அனுபவம் கிடைக்காது. ஆனால் அனுபவம் பெற்றவர்கிட்ட போய் என்ன பண்ணணும், கேட்கணும். இன்னைக்கு கூட ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு, நல்லா பேசியிருக்காரு ஒரு ஸ்கூல்ல. அடுத்தவங்களுக்கு பேச்சு நீங்க என்ன பண்ணணும், காது கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுதான் முக்கியம். ஆனா அந்த நான் அப்படிங்கிற அலங்காரம் இருந்தா என்ன ஆகும், கேட்க மாட்டாங்க. நம்ம பேசாதே அவங்க பேசியிருக்கோம், நம்ம அறிவோட அறிவு அப்படின்னு நினைச்சோம்னா என்ன ஆகும். ஒரு சீடன் சொல்ல முடியாது. ஒரு குரு கிட்ட சீடனாக இருக்காக போறாங்க. அந்த குரு நிறைய விஷயம் பேசுறாரு. ஒரு தனால் தங்க வேணும்னு சொல்லுவாங்க. அவர் மேல அந்த அம்மா பேசுவாங்க, எனக்கு தான் தெரியும் அந்த வசனம் வரும்போது அந்த மாதிரியே அவங்க வந்தாலும் பேசலாம். உடனே என்ன பண்ணாருன்னா டீ சாப்பிட்றாங்க, கப்பன் சாசம் அதில் டீயை ஊற்றிக்கிட்டே இருக்காரு. பார்த்துட்டு தான் ஊற்றுறாரு. வடிஞ்சு என்ன கீழே போகுது. நம்மளால என்ன நினைச்சிருப்பாங்க, கொடுக்குறாங்க ஒரு டீ கப்பு கூட டீயை ஊற்ற தெரியல, இவர் எங்கே போய் நமக்கு பாடம் நடத்த போறாருன்னு நினைக்கும் போது அவர் சொல்றாரு, என்னை முக்கால் தான் நினைக்கிறேன், தப்பு நிறைஞ்சு வெளியே போயிருந்தாலும் ஊற்றிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இப்போ நீ எப்படி வந்துருக்கீங்கன்னா இந்த நிறைஞ்ச கப்பு மாதிரி வந்துருக்கேன். நான் உனக்கு இனிமேல் உனக்கு அட்வைஸ் பண்ணுன்னா அது என்ன ஆகும், அது வலிச்சுதான் போகும். நீ ஏற்றுக்க மாட்டேன். முதல்ல உன்னை போய் என்ன பண்ணிக்குவாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு போய் காலி பண்ணிக்குவாங்க. அது எவ்வளோ பெரிய தத்துவம். எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் எங்கே போனாலும் அது நம்ம உறவுல யாராவது பேசுகிறாங்க, நம்ம வீட்டில் யாராவது பேசுகிறாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட என்ன பண்ணணும், அமைதியை கேட்கணும். கடைசியாக ஃபைனலாக என்ன பண்ணலாம்,
சில குழந்தைகள் கொடுக்குற ஐடியா கூட என்னவா இருக்கு, அதை நம்ம குழந்தைய என்ன பண்றது இல்லை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது. ஆனால் குழந்தைகள்கிட்ட கூட ஒரு அறிவு இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கிற அறிவு. அதுக்கு அனுபவம் இல்லாதனால அது ஒரு ஆங்கிள் சொல்றோம். ஆனால் அந்த ஆங்கிள் கூட எப்படி இருக்கும்? இது ஃபோர்டுக்கு நடந்தது இந்த சம்பவம், இந்த அறிவு சம்பவம். ஃபோர்டு இருக்காரு, காரை கண்டுபிடிச்சாரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா காரை உள்ள நிறுத்தி எல்லாம் போட்டாங்க. காரை உள்ள கொண்டு வரும்போது பாட்டாக தான் கொண்டு வருவாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா கார் பெரிய கார் ஆயிடுச்சு. ஒரு கேட் வழியாக கொண்டு வந்திருந்தா கேட் பெருசாக இருக்கு. இப்போ உள்ள அசம்பிள் பண்ணதுனால கேட்டுடைய அளவு எவ்வளவா இருக்குது, சின்னது. நம்ம இந்த அறிவுக்கு லாரியை நிறுத்தி லாரிக்கு ஒவ்வொரு ஸ்பேராக கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, பண்ணிடலாம், பண்ண முடியாது, பண்ணிடலாம். ஆனால் அவர் வெளியே போகுமா லாரி போகாது. இது பயங்கர சிந்தனை நடக்கும். ஒவ்வொரு கிட்ட ஐடியா இருக்கிறார். ஒருத்தங்க கீழே குழியை பறிச்சோம்னா என்ன பண்ணிடுவோம், கீழே குழியை பறிச்சோம்னா கார் என்ன ஆயிடும், போயிடும். அவர் சொல்றாரு எடுத்து போய் நிலத்தை வேஸ்ட் பண்ணணும். இன்னொரு சொல்றாங்க மேனன்றது மட்டும் என்ன பண்ணிடுவாங்க, கழட்டி போட்டுங்களா, எனக்கு அசம்பிள் பண்ணவன போய் கழட்டுவாங்கன்னு இருக்காரு. ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்றாங்க. ஒரு ஐடியா கூட ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகும். ஒரு சின்ன பையன் ஒரு நிற்கிறான். அவங்க சொல்லும்போது 11 வயது பையன் சொல்றான், ஒன்றும் வேண்டாம் இல்லையா, கார் டயர் அதில் வண்டியில் இருக்கிற டயர் இருக்கிற காற்று என்ன பண்ணலாம், குடி விட்டோம்னா அது என்ன மட்டும் குறைஞ்சிடும், வெளியே ஈஸியாக போயிடும். அவனை பாராட்டி 18 வயசுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு பதவியை என்ன பண்ணுறாரு, போட்டு கொடுக்குறோம். வாழ்க்கையில் ஜெயிச்சவர்கள்லாம் அவர்கள் சொல்வதை சின்ன குழந்தைய வயசு தான் பார்க்கிறாங்க. சரியான ஐடியா. ஆபிரகாம் லிங்கன் அப்படிதான் 17 முறை தோற்று போனாங்க. நம்ம கலீல் முகமது தான் நமக்கு தெரியும். அந்த கலீல் முகமது ஒரு புத்திசாலி. அவர் ஈரோடு பவானி வரைக்கும் வருவார், தோற்க மாட்டார். இங்க கொள்ளையடிச்சு மறுபடியும் ஈரோடு, அவன் ஈரோடுல இருந்து மறுபடியும் மேட்டூர் போவார். மேட்டூர் போய் கொள்ளையடிச்சு மறுபடியும் ஈரோடு போய் நம்மளால தோற்கல. அவன் என்ன பண்றான், கொள்ளையடிச்சு திரும்பி போறான். திரும்பி போனதுனால தோத்துட்டான்னு நான் நினைச்சிருக்கேன். அடுத்து நான் மேச்சேரி போயிடுவேன். அடுத்து போறது அங்கிருந்து கொள்ளையடிச்சுட்டு எடுத்து வந்துடுவான், இங்க வந்து. அதனால அவரை கூட எடுத்துக்க முடியாது. இன்னும் உண்மையிலேயே தோற்றார். ஆபிரகாம் லிங்கன் 18வது முறை ஜெயிச்சிட்டார். பதவி இருக்கிற போது தனது ஒரு சின்ன குழந்தை பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் வந்து பேத்தியா அல்லது இன்னொரு திருமணம் செஞ்சு அதுக்கு வந்த குழந்தையா அப்படின்லாம் யோசிக்கிறார். அந்த பேச்சின் இடையில சொல்றாரு, என்னுடைய வெற்றிக்கு காரணம் இந்த குழந்தை தான். என்ன காரணம், அப்படி வெற்றி காரணம் குழந்தைகள் எல்லாரும் அதை கௌரவப்படுத்துறாரு. அந்த குழந்தை ஒரு வார்த்தை சொல்லியிருக்குது, அங்கிள் உங்களை பார்க்கறதுக்கே படிக்காம இருக்கும், அவங்களுக்கு தெரியும் அவருடைய கண்ணம் எப்படி இருக்குன்னா அப்படி ஒட்டி இருக்கு. நீங்கள் தாடி வச்சிங்கன்னா கொஞ்சம் பெரியாளுமா இருந்துச்சுன்னா அந்த குழந்தை சொல்லுங்க. அது சொன்ன பிறகுதான் நான் தாடி வளர்த்துனேன். தாடி வளர்த்துனதுனால நான் என்னன்னு ஜெயிச்சது. அந்த குழந்தை பெருமைப்பட்டேன். அது மட்டும் காரணம் இல்லை, பல விஷயங்கள் இருக்குன்னா யார் எதை சொன்னாலும் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், அந்த கேட்கும் அறிவை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அதை சொல்றாரு. அதனால வாழ்க்கையில் சிக்கலுக்கான தீர்வு இயற்கை என்பது முயற்சி ரொம்ப முக்கியமான. வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் சிக்கல் வருது, அதற்கான தீர்வு எங்க இருக்கு, இயற்கை. அதை தீர்த்து வைக்கிற அறிவு நமக்குள்ள இருக்குமா இருக்காது. பிரச்சனை வந்தா அதுக்கான ஒரு கூட்டு தான் என்ன இருக்கும், சாவி இருக்கும். அது மகிழ்ச்சியை சொல்லியிருக்காங்க. அப்போ பிரச்சனை இருக்கு, அதுக்கான தீர்வும் எங்க இருக்கு, நம்ம அறிவுகிட்டு இருக்கு. மகிழ்ச்சி 100 வார்த்தை சொல்றாங்க, நீ அதை பற்றியே சிந்திச்சுட்டு அந்த சிக்கல் தேர்வுனா என்ன பண்ணிருக்கு, இறங்கின இடம் விட்டுருங்க. அதுதான் எல்லாருக்கும் பிரபஞ்சம் ஒரு வார்த்தை என்ன பண்றாங்க போட்டு மிராக்கிள் மார்னிங்களா காலையில் நம்ம இது பயிற்சி பண்ண எங்கே போயிட்டாங்க போடலாம், மிராக்கிள் மார்னிங் போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பிரபஞ்சம் நம்ம சங்கல்பம் இருக்கு, அதோடவா நம்ம மாற்ற முடியும். சங்கல்பம் இருக்கு, அழுக்காப்புலாம் இருக்கு, அதெல்லாம் யாருக்கிட்ட போயிட்டு இருந்தோம், பிரபஞ்சத்தை தாண்டி யாருக்கிட்ட போறோம், இறைநிலைக்கிட்ட போறோம். அதனால புதுசா என்ன பண்ண வேண்டாம், விஷயங்களை என்ன பண்ண வேண்டாம், ட்ரை பண்ணணும். ஏன்னா மகரிஷி எல்லாமே ஆய்வுக்கு உட்படுத்திட்டதுனால அவர் எடுத்த பயிற்சியெல்லாம் பல ஆண்டு ஆய்வுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்தது. இப்போ வந்திருக்கிற நிறைய யூடியூப் குருமார்கள் எல்லாம் யாருங்க, அவங்க தான் அங்கங்கிருந்து விஷயத்தை எடுத்து போட்டு பண்ணுறாங்க. இவங்க டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா பண்ணாமல் கொடுப்பாங்க, பண்ணாமல் கொடுப்பாங்க. அதில் செஞ்சு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு எப்படி தீர்ப்பது. என்னுடைய உடற்பயிற்சியிலே மகிழ்ச்சியை ஸ்டாண்டாக வச்சிருக்காரு, நின்று
உட்கார்ந்து அப்புறம் என்ன பண்ணுறோம் படு. அப்படி பண்ணாதான் உடம்புல உச்சி முதல் பாகம் வரைக்கும் இருக்கிற எல்லா அங்கங்களும் என்ன ஆகும் பயன்படும். காய்கறிகளுக்கு கூட நம்ம வித்துனால கடைசலுக்கு இப்படி பண்ணாதான் 100% காய வித்துனால என்ன பண்ண முடியும் கடையப்படும். நின்றே பண்ணுற பயிற்சியில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால காய்கறிக்கும் சரி தவமும் சரி எப்படி வச்சிருக்கும் சரி உடற்பயிற்சி எப்படி கொடுத்துருக்காரு நின்று உட்கார்ந்து படுது அந்த மாதிரி இருக்கு. அதனால சொல்றேன் சிக்கலை வெற்றி கொள்வது தெளிந்த அறிவு. ஏன் அந்த தெளிந்த அறிவு திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா அறிவு எல்லாத்துக்கிட்டே இருக்கு. ஆனா எப்படி இருக்கு கலங்கப்பட்டு. புத்தர் தன்னுடைய சீடர்கள் ரொம்ப க்ளோஸ் சீடர்கள் அனந்தன் அவங்கள ஆனந்தன் பேர் அந்த அனந்தன் அந்த அனந்தன் சொல்றாரு போய் தண்ணி எடுத்துப்பாங்க. அவன் தண்ணி மோக்க போற நேரத்தில் ஒரு மாட்டு வண்டி என்ன ஆயிடுச்சு அந்த ஓடையில கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அப்ப என்ன ஆகுது கலங்கிடுச்சு. உடனே வெறும்புறத்தோட வந்து புத்தரை விட்டு நிற்கிறான். புத்தர் கேட்கிறாரு தண்ணி கொண்டு வரணும் இல்லையா அதுக்குள்ள மாட்டு வண்டி வந்துச்சு தண்ணி என்ன ஆயிடுச்சு கலங்கி போயிடுச்சு. புத்தர் சொல்றாரு கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தீங்கன்னா என்ன ஆகும் தண்ணி தெரிஞ்சிருக்குமே எடுத்துருக்கலாமே. அவர் எல்லாம் உணர்ந்துறாருன்னா ஒரு சிக்கல் வரும்போதோ சங்கடங்கள் வரும்போதோ உடனடியாக முடிவு அறிவை வந்து முடிவெடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கும். நமக்கு தவம் இருக்கு ஆர்மீனிய தவம் ஃப்ரீ தவம் பண்ணா என்ன ஆகும் மனம் என்ன ஆயிடும் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிடும். அப்போ அதுக்கான தீர்வு என்ன ஆயிடும் கிடைக்கும். இப்போ சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைக்கு லீவ் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. வந்தோடனே அந்த பேக் என்ன பண்ணிடும் என்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பேக் தூக்கிட்டு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய முகம் எப்படி இருக்கும். நாங்கள் 3 kg LKG தான் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். எங்கள் பக்கத்து குழந்தைங்க பிரைட்டாக இருக்கும். ஏன்னா 2 நாள் லீவு. அப்போ என்ன தெரியுதுன்னா பள்ளி அந்த குழந்தைகள் என்ன பண்ணல விரும்பலை. நீங்கள் நான் அப்படி சொல்லுவேன் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரும்போது டவுனாக வந்தால் கூட பரவாயில்ல. நாங்கள் போகும்போது ஸ்கூலுக்கு போகிறோன்னா அந்த ஆர்வத்தில் போவோம். வரும்போது ஐயோ ஸ்கூல் முடிஞ்சிருச்சேட்டு வரும். ஆனால் குழந்தை எப்படி வருது போகும்போது பள்ளிக்கூடம் போகணுமான்னு அப்படி மெதுவாக போகும். பாருங்க நடையை பார்த்தீங்கன்னா தெரியும். வெள்ளிக்கிழமை அந்த வேன் இருந்து ஜம்ப் பண்ணணும். பாடி லாங்குவேஜ் சொல்லுது. இது திங்கட்கிழமை காலையில் அந்த பேக் எங்கே கிடக்குது ஷூ எங்கே கிடக்குது அந்த ஐடி கார்டு எங்கே கிடைக்குதுன்னு என்ன பண்ணணும் தேடி. இது எல்லா குடும்பத்தையும் நடக்குது. என்ன காரணம்னா தூக்கி எறியும் போது மனநிலை எப்படி இருக்கும். உதாரணத்துக்கு 6 ஃப்ரீக்வன்சியாக மகிழ்ச்சி இருக்கு. திங்கட்கிழமை காலையில் ஃப்ரீக்வன்சி ஏறி 16 மணிக்கு. அப்போ எப்போ எந்த ஃப்ரீக்வன்சியில் தூக்கி எறிஞ்சோமோ அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் என்ன ஆகும் வரும். அதுதான் சிக்கல். இது எக்ஸாம்பிள் தான் படித்தது ஒரு ஃப்ரீக்வன்சி எழுதுறது ஒரு ஃப்ரீக்வன்சி. அதனால மகிழ்ச்சி குழந்தைகளை கூட சொல்லுவார் ஒரு ஆர்கானிக் தவம் அப்புறம் என்ன பண்ணிக்கணும் ஒரு நிமிஷம் அடுத்தது புரியுது. அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு அமைதியாக உட்கார்ந்து இருந்தோம்னாலே ஃப்ரீக்வன்சி என்ன ஆயிரும் தண்ணி ஒரு கொஞ்சமாக குடிச்சுட்டு உட்காந்தோம்னா ஃப்ரீக்வன்சி குறையும். படித்த நேரத்தில் என்ன ஆகும் படித்த ஃப்ரீக்வன்சியே எக்ஸாம் ஆல்போட வந்தால் ஒரு விஷயம் கூட என்ன ஆகாது மறக்காது. இதைத்தான் நம்ம குழந்தைகள் சொல்லி கொடுத்தா போதும். அது நமக்கு அப்படித்தா நிறைய விஷயங்கள் நம்ம மறக்கணும். இப்போவே என்ன ஆகுது இப்பெல்லாம் என்ன ஓட்டமாக போகலையா என்ன 2 வயசுக்கு அப்புறம் சாப்பாட்டு வளர்க்குள்ள ஓட்டமாக போகலையா அப்படிங்கிறத என்ன காரணம்னா நம்ம விழிப்புணர்வு என்னைக்கு வருதுன்னு இருக்கோம் குறைவு. அடுத்து சொல்றாரு அறிவை அறிய ஆர்வம் எடுத்தால் என்னுடைய அறிவு யாருடைய அறிவு அப்படிங்கிற ஆர்வம் வந்துட்டா அது தன்னை அறிந்து வரை அமைதி இல்லை. நமக்கெல்லாம் கொஞ்சம் அமைதியாக வந்திருக்குன்னா கொஞ்சமாவது என்ன தெரிஞ்சுக்கணும் அந்த அதான் சொல்ற அறிவை அறிய ஆர்வம் இருக்குது. யாருங்க அறிவு அதுக்கு என்ன முக்கியம் தன்னை அறிதல். அடுத்து சொல்ற அறிவை அறிய அகத்தாய்வு குரு தேவை. அதனாலதான் அந்த குரு எப்படிப்பட்ட குருவாக இருக்கணும் நல்ல வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கணும். அதுக்கப்புறம் சொல்றாரு இயற்கையை அறியாமலோ அறிந்து மறந்தோ இயற்கையை அறியாமலோ அறிந்து மறந்தோ அறிவு இயக்கும்போது காலம் தூரம் வேகம் பருமன் என்று கருத்தின் உயர்வு தாழ்வு மனப்பான்மை வரும். அறியாமலோ அல்லது என்ன பண்ணணும் மறந்தோ இயற்கையுடைய விதியை நம்ம மறந்துட்டோம்னா என்ன ஆகும் எல்லா பக்கமும் என்ன பண்ணுறீங்க போற போட்டுட்டே இருக்கும். அது இயற்கைக்கு முன்னாடி
தவறான செயல்ல நல்ல செயல். இப்போ ஒரு பொருளை வந்து தொடர்ந்து ஆட்டிக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கீங்கன்னா இந்த ஃபேன் ஏன் சத்தம் வரும்? அது ஓடிக்கிட்டே இருக்குது, அதனால சத்தம். இப்போ பூமி ஓடிட்டு இருக்குது, நிற்குது, ஓடிட்டு அது சத்தம் வராது. பூமி ஓடிட்டு இருக்குது. ஓடிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இயற்கை சமநிலை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இப்போ என்ன ஆகும், நம்ம பாலித்தீன் பயன்படுத்தி எரிக்கிறோம். போர் என்ன பண்ணுறாங்க, இப்போ போர் போகிறது ஒரு 1000 அடியில் சர்வசாதாரணம் என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. அது வந்து மொத்தம் 3 வகையாக இருக்குது. போருங்கிறத மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அங்கிருந்து என்ன வருது, நமக்கு ஜீவகாரணம் வருதுன்னு சொல்றது. உணவின் மூலமாக, தவத்தின் மூலமாக, போர்களின் அலையின் மூலமாக, பூமியினுடைய மையம்னு சொல்றது. மையம் மொத்தம் 3 பகுதி. நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறது ஒரு பகுதி கீழே. இப்போலாம் எங்கெல்லாம் போடுறாங்க, போர் எங்க தூரம் போடுறாங்க. ரஷ்யா ஆராய்ச்சி பண்ணிட்டு கோட்டை போட்டுட்டே இருக்கிறாங்க, என்னதான் இருக்கு. இதே போகும்போது 50,000 கிலோமீட்டர்ல மனுஷன் சத்தம் மாதிரி இருக்கு. மனுஷன் விருப்பானான்னு இல்லை. போர் போட சத்தம் எப்படி இருக்கு அங்க பதிவாயிருக்கு. நிறைய ஆராய்ச்சி கூட பண்றாங்க. எனக்கு ரஷ்ய அதிபரும் வடகொரிய அதிபரும் பேசுகிறாங்க. நம்ம எப்படியாவது 250 வருஷமாவது இருக்கிறாங்க. அவங்க பேசின ஆடியோ எப்படி லீக் ஆயிடுச்சு, எடுக்க முடியுங்களா முடியாது. வாய்ப்பு இருக்கு. ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன பண்ணிக்குவாங்க, அப்பப்போ மாற்றிக்குவாங்க. ஆனால் ஒன்றை மட்டும் மாற்ற முடியாது. உயிர் திசு இருக்கு பார்த்தீங்களா, அதை என்ன பண்ண முடியாது, அதை மாற்ற முடியாது. அதனால இப்படி இருந்தாலும் 120 அப்புறம் என்ன பண்ணிதான் யாராக இருந்தாலும் போயிட்டாங்க. அதனால அந்த 120 நம்ம இதை அறிந்து வாழ்க்கை என்ன பண்ணணும், அமைதி கொடுக்கணும். அது அந்த லைனில் ஒரு ரொம்ப முக்கியமான எதுக்கு சொல்றேன்னா, இயற்கைக்கு முரணாக நாம் செயல்படும் போதுதான் பாருங்க. அதுக்கான விஷயம் இந்தியாவில் எல் லீனோ அப்படின்னு ஒன்று வந்துருச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்க. இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வந்து மறுபடியும் எல் லீனோன்னு. இந்த எல் லீனோ என்ன பண்ணுன்னா வறட்சியும் ஏற்படுத்தும், பெரும் மழையும் கொடுக்கும். இப்போ நடந்துட்டு நம்ம ஊரில் மழை ஒரு 30ஆம் தேதிக்கு ஒரு 28ஆம் தேதிக்கு வரும்னு வரது. ஆனால் மேலே மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், அஸ்ஸாம் அங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு மழை ஒட்டு இதே உணர்ந்தது. நேரத்தை நியூஸ் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். 2027 கடும் பஞ்சத்தை யார் சந்திக்க போறோம், தமிழகம் சந்திக்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போவாது அறவரையா டேம்லேயே என்ன இருக்கு, தண்ணி இருக்கு. இந்த நிலையை நீடிச்சுன்னா என்ன ஆகும், தண்ணி நிலத்தடி நீர் இப்போ 20 அடி என்ன ஆயிடுச்சுங்கிறாங்க, குறைஞ்சிருச்சுங்க. 2027 நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எதனால ஏற்பட்டது அப்படின்னா, இந்த கடலில் ஏற்படக்கூடிய சுழற்சி, இந்த சுழற்சியில் ஏற்படக்கூடிய மாறுதல் தான். இப்போ நிறைய தடவை காற்றழுத்த தாழ்வு மூலம் நம்ம ஊரில் என்ன வரும், வரவே மாட்டேங்குது. வந்தால் தானே மழை வரும். ஒன்று இயற்கையாக வெயில் அடித்தா தண்ணி ஆவியாகி மறுபடியும் என்ன ஆகணும், கிளியர் ஆகிறதுக்கு ஒரு ரீசன். ஆனால் இப்போ வரமாட்டேங்கிறது போது எல்லினோ நம்மளை அட்டாக் பண்ணியிருக்குது. இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும். அப்போ எல்லினோவுக்கு யாரை காரணம், இயற்கை காரணமாக நாம காரணம். நம்ம இயற்கைக்கு முரணாக இருக்கும். அந்த மாதிரி இயற்கை அறியாமலோ நிறைய பேர் அறியாமலே இருக்கிறாங்க. ஒரு சிலர் நம்ம அறிந்தும் மறந்துடுறாங்க. என்கிட்ட பணம் இருக்கு நான் பார்த்துருக்கேன்னா நாளைக்கு இப்படி விவசாயம் இப்போ 30 ரூபா என்ன ஆயிடுச்சு அரிசி கிலோவுக்கு ஏறிடுச்சு. இப்போவே அப்படி போயிட்டே இருக்குதுன்னா 1 கிலோ என்ன 200 ரூபா வரும். ஸ்ரீலங்காவில் 500 ரூபா. அது மாதிரி என்ன ஆயிடுச்சு 200 ரூபா 250 ரூபா. அதனால மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த இயற்கையை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த ஒரு ஒழுங்கமைப்பு விதியோடு இருக்குது, அதை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா, இந்த உயர்வு தாழ்வுகள் வரும்போது தான் தன்முனைப்பு வரும். அறிவு தன்முனைப்பு பட்டுருச்சுன்னா என்ன அப்படின்னு மகிழ்ச்சி அடிக்கிற அந்த மயக்கம் வரும். மயக்கம்னா இந்த மயக்கம், மயக்கம்னா எப்படி மயக்கம், மாயைன்னு சொல்லுவோம். மாயன்னா எல்லாம் நிறையானது. நான் இன்னும் விரும்பேற்கிறேன். ஒவ்வொரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன நினைக்கணும், பத்திரப்பதிவு நம்ம பேர் போடும்போது நம்ம இதெல்லாம் நமக்கு தான். நான் சமயத்தில் ஒரு ஞானம் செஞ்சேன். ஆலையாவது கூட அதை சொல்லுவேன், எங்கிருந்து வந்திருக்கேன் நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா, நான் சுத்தவெளியிலிருந்து வந்திருக்கேன். அது எனக்கு தெரியும். இப்போ எங்கிருந்து வந்தேன், வீட்டிலிருந்து வந்தேன். ஓவியராக இருந்தேன். ஆமாம், இதுக்கு முன்னால் யார் இல்லை, தாத்தா. அதுக்கு முன்னால் பொழுது தாத்தா. அதுக்கு முன்னால் எள்ளு தாத்தா. யாருமே நான் வீட்டில் இல்லை, வந்துட்டு வந்துட்டு போகிறேன். இப்போ நிறைய பேர் எங்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, பவானியில் இந்த இது பண்ணுறாங்க,
அந்த திதி கொடுக்கறதுக்கு சென்னையிலேருந்து ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பவானியில் வந்து ரோட்லேயே உட்காந்துருப்பாரு. அது காலையில் தான் போகணும். அப்போ என்ன பண்ணுவார் அவர் பவானியில் தங்குவார். தங்கறதுக்கு அந்த இடத்துக்கு என்னது தமிழ்ல என்ன போட்டுருக்காங்க விடுதி. அப்போ நம்மளாம் இப்போ எங்க இருக்கு விடுதி. ஒரு நாள் என்ன பண்ணணும் விடுதி மாறி வண்டிதான் ஐயா நான் இருந்து போயினா முடியாது. அது நம்ம வீடுல இருக்கிறது என்ன இருக்கு விடுதி லாட்ஜ். அப்போ ஒரு நாள் காலி பண்ணிட்டு போகணும். காலி பண்ணிட்டு போற இடத்துக்கு தான் உலகத்தில் தமிழர்களுக்கு சித்தர்கள் மட்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. வீடு ஏப்படி வார்த்தை பயன்படுத்தி வீடல் லாட்ஜ் விடுதி. அப்ப எது வீடு பேரு? எங்கிருந்து வந்தாலும் அங்கேயே போகும். எங்கிருந்து வந்தோம்ன்றது நிறைய பேர் எங்கிருந்து வந்தோம்னா நிறைய பேர் சொல்றாங்க அம்மா வீட்டுக்கு வரணும். அந்த அம்மா எங்கிருந்து வந்து இப்படியே அடிக்கிட்டே போனா எங்க போகணும். அப்படியே போனோம்னா நமக்கு எல்லாம் தெரியும். அணு வரைக்கும் தெரியும். அணுவுக்குள்ள என்ன இருக்குது? இறைத்துகள். இறைத்துகள் எங்கிருந்து வந்தது? சுத்தவெளி. அப்ப சுத்தவெளி தான் யாரு? எல்லா மதமும் சொல்றது இறைவன். அப்ப நாம யாரு? இதுதான் வீடு பேரு தெளிந்த அறிவு எல்லாமே தான். நான் இருந்து வருவான் கீழே இருந்து போறோம். இதுதான் நம்மளுடைய தத்துவம். இதை புரிய வைக்கிறது தான் மகரிஷி அவ்வளவு விஞ்ஞான கருத்துக்களை இதில் கொடுத்துருக்காரு. சரி, மயக்கம் வரும். அடுத்து உணர்ச்சி வரும். உணர்ச்சிக்கு இமோஷன். அது என்ன இமோஷன் பண்ணா அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கு. நல்ல இமோஷன் என்ன இருக்கும்? அன்பு, கருணை, பாசம் நல்ல இமோஷன். கெட்டதுன்னு என்ன இருக்கும்? கோபம், கவலை, பொறாமை. இதெல்லாம் இதை வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இசாரா எமாட்டோன்னு அவர் ஜப்பானிய விஞ்ஞானி. அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஒரு பாட்டில் கண்ணாடி பாட்டில் அன்பு, கருணை, பாசம் எழுதி வைக்கிறார். இன்னொரு கண்ணாடி பாட்டில் இன்னொரு பாட்டில் கவலை, பொறாமை, அந்த மாதிரி நெகட்டிவ். யாரு போனாலும் இதுகிட்டே போய் நின்று படிக்கணும், இதுகிட்ட போய் நின்றும் படிக்கணும். இப்படி வச்சிருந்துட்டு அந்த உள்ள இருக்கிற தண்ணியை, அதாவது அன்பு, கருணை, பாசங்கிற தண்ணியை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் காட்டுறாரு. அப்படியே இந்த கலைராஸ்கோப் நம்ம மாதிரிலாம் விளையாடுவோம் சின்ன வயசுல 3 வருஷம் இந்த பெட்ரோமாஸ் லைட் கண்ணாடி எடுத்து அதுதான் அந்த கடைக்காரங்க போய் 2 நாள் உட்காந்துருக்கணும். அதான் உடஞ்சு கொடுப்பானா அப்படின்னு அவங்க கொடுப்பாங்க. அந்த கண்ணாடி பெட்ரோமாஸ் லைட்டை சுற்றி ஒரு கண்ணாடி இருக்கும். அது இவ்வளோ நீளத்துக்கு பட்டை அதை 3 வச்சோம்னா எப்படி இருக்கும்? அவங்க பேண்டேஜ் போட்டு போகுது. அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவோம்? டாக்டர்கிட்ட கேட்டு கம்பவுண்டர் டாக்டருக்கு தர மாட்டேன், கம்பவுண்டர் எப்படி ஆகுதுன்னு சொல்லி அதுக்கு சுத்தம்னா இருட்டாயிருக்கு. இந்த பக்கம் ஒரு பாலத்தின் கவர்மெண்ட் கட்டிட்டோம்னா உள்ள ஒரு கண்ணாடி வலையை போட்டு சுத்தணும்னா என்ன ஆகுது? முப்பரிமாணம். இந்த காலத்தில் நம்ம மாதிரி 3D டெக்னாலஜி பயன்படுத்திருக்கு. அதில் முப்பரிமாணத்தில் பூப்புவா தெரியும். ஆக்சுவலாக பெண்களுடைய ஆடையெல்லாம் டிசைன் எதுக்கு தான் போட்டாங்க அந்த காலத்தில் டிசைனர்ஸ். ரைடாஸ்கோப் தான். இன்னைக்கு என்ன வந்து கம்ப்யூட்டர் வந்து இப்போ என்ன வந்துருச்சு? ஏஐ வந்துருச்சு. இப்போ நீங்கள் இப்படி உட்காந்துருக்கிறத நான் எனக்கு 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா இப்படி உட்காந்துருக்கிற எல்லாம் கலர் கலராக இருக்கீங்க. நம்ம யூனிஃபார்ம் போடுவோம் சார். அதனால பண்ணி காட்டணும். உட்காந்துருக்கீங்கள ஒன்றும் இல்லை. ஏஐ கிட்ட வந்து நம்ம சேர்ல போகிறீங்க. அவங்க வட்டம் போட்டு இந்த ஆடையை இங்கே அமர்ந்திருக்கிற பெண்கள் அனைவருக்கும் கொடுக்கணும்னா என்ன பண்ணிடுறது? கொடுக்கும். அந்த டைம் எடுக்கும். ஒரு அனலைஸ் பண்ணி அந்த உடம்பை பார்க்கும், அந்த ட்ரெஸ்ஸை மாற்றும். ஆனால் உங்கள் முகத்தை என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்கணும். அது ரகசியமான கமெண்ட். முகத்தை என்ன பண்ணணும்? நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி மாதிரி தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த கமெண்ட் சரியாக தெரிய மாட்டேங்குது. அப்போ பாரு இன்னைக்கு எவ்வளோ தூரம் வந்துருச்சு. அதில் நல்லதும் இருக்குது, என்னவும் இருக்குது, கெட்டதும். நாமளும் இங்கே ஒரு தடவை போட்டுக்கணும். இதே மாதிரி யாரும் உட்காந்து பேசணும் போட்டுக்கணும். மகிழ்ச்சி உட்காந்து இதே ஸ்டேஜில் மகிழ்ச்சி உட்காந்து பேசுறதுனால இதே நான் பின்னணியில் போட்டுனா அப்போல்லாம் ரொம்ப டைம் ஆச்சு. வெற்றி விட்ட வேண்டியதாக இருக்குது. வேலைகிட்ட என்னோட உருவத்தை எடுக்குது. இந்த உருவத்தை எடுத்து விட்டு ஃபோட்டோவில் உருவத்தை எடுத்து விட்டு வேதாத்திரி மகிழ்ச்சி இந்த ஃபோட்டோவை எனக்கு உட்கார வேணும். அந்த தொழில்நுட்பம் அது அறிவினுடைய வளர்ச்சி தான். ஆனால் கண்டுபிடிச்சவர் சொல்றாரு அளவாக பயன்படுத்து மகிழ்ச்சி சொல்றாரு. அதே மாதிரி அளவு மீறினா ரொம்ப தவறான வழிக்கும் என்ன போகும். அதனால அந்த உணர்ச்சி வயப்படாமல் நாம் உணர்ச்சி வயப்படக்கூடியவர்னா ஆமாம். ஆனால் உணர்ச்சி மெச்சூரிட்டின்னு இருக்கு, மன வெளிச்சி இருக்கு. உணர்ச்சியை மாற்றும் அறிவு நம்ம இருக்கு. நாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், எப்படி அழுதுட்டா போகும்.
எப்படி போகணும்? சந்தோஷமா இருந்தது. வருத்தம் இருந்தாலும் கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சா பொண்ணு அமைஞ்சிருச்சான்னு இருந்தாலும் கூட எப்படி போய் உட்காந்துருக்கணும்? சரி இதெல்லாம் இப்போதான் கேமரா காட்டிகிட்டே இருக்காங்க. இப்படி காட்டுறதுல மேலே வரணும்னு பாருங்க. அதே சமயத்தில் ஒரு இறந்த வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவோம்? இங்கே ஒரு 50 கிலோமீட்டர் ஒரு இறந்த வீடாக இருக்கும். போகும்போது அவங்கள்ட்ட போகும் என்னெல்லாம் பண்ணுவாங்க இருக்கு. அந்த மேன் எடுத்துட்டு போகும்போது 3 தடவை டீ குடிப்பாங்க. அங்கே சரியாக சாப்பாடு போட மாட்டாங்க. லஞ்சு என்ன பண்ணிடுவாங்க? சாப்பிடுவாங்க. எல்லாம் பாட்டு வீட்டுக்கு போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு அந்த வண்டி நின்று தெருமுனை வரைக்கும் தெரிஞ்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அழ தெரிந்தவர் அழுவார்கள். நடிக்க தெரிந்தவர் அழ தெரிந்தவர் நடிக்க தெரிந்தவர் அழகமாக நடிப்பாங்க. தெரியாதவர்கள் வாயெல்லாம் நடிப்பாங்க. புரியல க்ளோஸ் பண்ணிப்பாங்க. அப்போ நாம் உணர்ச்சியை மேலாண்மை செய்யணுமா இல்லைங்களா? நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் அந்த இடத்துல மட்டும்தான். எல்லா இடத்துலையும் கோபம் வரும்போது என்ன பண்ண தெரியும்? கோபம் இல்லாமல் அன்பு வரணும். அப்போ அன்பு எப்படி வரும்? ஏன்னா அன்பு சொல்றதுன்னா உடம்புல ஆக்சிடோசின் ஒன்று. ஆக்சிடோசின் ஒரு ஹார்மோன் இங்கேயும் இருக்கு. அன்புக்கான ஹார்மோன். 1974 வரலாற்று பதிவு இருந்தது. ஒரு அம்மா கர்ப்பமாக இருக்காங்க. 2 குழந்தை பிறந்துச்சு. ஆனால் பிளட் என்ன ஆகுது? ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கு. டாக்டர்கள் கைவிட்டாங்க. இந்த குழந்தை காப்பாற்ற யாரும் காப்பாற்ற முடியாது. அம்மா பேர் நட்பக்கன்னு வரும். இன்னொரு பேர் பேர் வரும். ஜோதி நட்பக்கன். அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா டாக்டர்லாம் கூட ஒதுங்கி நிற்கும் போது 2 குழந்தைய எடுத்து பால் குடிக்கும். அந்த அம்மா 2 குழந்தையும் பால் குடிக்க ப்ளீடிங் என்ன ஆகும்? நின்று டாக்டர் கேட்குறாங்க, இந்த ஐடியா உனக்கு எப்படி தெரியும்? நான் படிக்கும் போது ஒரு இடத்துல வந்து அன்பு அதிகமானால் ஆக்சிடோசின் சுரக்கும். ஆக்சிடோசின் சுரந்தால் ரத்த கசிவு என்ன ஆகும்? ஒரு நிச்சயமே போட்டு பாருங்க. அந்த அறிவு அந்த இடத்துல பயன்படுத்தினால் நம்ம வந்து வரலாற்று பதிவு இந்தியாவுடைய மருத்துவத்துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனை போட்டிருக்காங்க. இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க. அந்த தவத்தில் ஆக்சிடோசின் என்ன இருக்குதுன்னு ஆர்கனைஸ் பண்ணும்போது தைமஸ் கிளாண்ட் மேலே தவம் பண்ணும்போது அதனால நம்ம வந்து சொல்லுவாங்க, ஒரு மோசமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு என்ன சொல்லுவாங்க? நெஞ்சில் ஈரம் இல்லையாம. நெஞ்சில் ஈரம்னா என்ன அர்த்தம்? ஹார்மோன் தான். சுரப்பு நீர், இயற்கை நீர் தமிழில் பேர். தமிழ் அழகாக பேர் சுரப்பு நீர் அல்லது இயற்கை நீர். இப்போ எங்கள் ஊரில் வீட்டில் இது அடிக்கடி வரும். இதை எப்படி கொடுக்கணும், எப்படி இதை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால் மகிழ்ச்சி ஏதோ சாதாரணமாக கொடுக்கல. ஹார்மோனை டெவலப் பண்ணி தான் நம்ம பண்ணுறாங்க. ஒவ்வொரு பயிற்சி வச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பயம். அறிவுலேன்னு என்ன வந்துடும்? பயம். எந்த ஒன்றுக்கு அறிவு வரும் இல்லைன்னா அது எல்லாரும் பண்ணும்போது நம்ம பண்ணலைன்னு என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்காக நிறைய இடங்களில் ஃபேக்ட்ரியில் சில பேர் வேலை வந்து நிற்க வைக்கிறாங்க. மற்றவர்கள் அந்த அறிவை பயன்படுத்தி யூனிட் அதிகமாக என்ன பண்ணுவாங்க? டெலிவரி எடுத்துக்கிட்டு சில பேர் படப்படப்படன்னு அடிச்சுட்டு விடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமாம் நம்ம வேலை கிடைக்குமா இவ்வளோ மெதுவாக பண்ணுறோமே. பயம் வந்துடும். மகிழ்ச்சி அடுத்த சொல்கிறாங்க. மிரட்சி வரும். அடுத்தவர்கிட்ட என்ன பண்ணுவோம்? மிரண்டு போகும். அது இருக்கவே கூடாது. ஆனால் நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க. ஃபோன் வந்த பிறகு ஒரு படத்தில் ஃபோனை அதை நிறைய கழட்டிருப்பாங்க இல்லையா? வெறும் ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் பண்ணிகிட்டே இருப்பாங்க பேசி. இப்போ அது மாதிரி நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. ஃபோன் எடுத்தால் என்ன பண்ணுறது? பஸ் ஏறிடலாம். யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அங்கே தெரிஞ்சு வந்தால் நல்ல வருவாங்க. பஸ்ஸுக்கு நமக்கு அவர் யாரும் தெரியாது. அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு வருவார்? அதில் நல்ல உண்மையை பேசுவார். கொஞ்சம் போய் கலந்துருவார். ஆக்சுவலாக அந்த பக்கம் பேசினாலும் உண்மையாக தான் பேசுவார். அது சும்மா பேசும்போது 5 லட்சத்தை என்ன பண்ணுவோம்? 1 கோடி என்ன பண்ணுவேன்? இப்போ நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காரு. கோடி சொல்லி பக்கத்தில் தான் நம்ம உட்காந்துருக்க மாட்டோம். நமக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்கலாம். வேலைக்கு இருக்கா? கோடி கோடியாக பேசுகிறாங்க. இதை ரசிக்கிற குரூப் இருக்குது. ஒரு பேசுறதை பார்த்து நான் ரீட் பண்ணுவேன் தீர்ப்பேன் அப்படின்னா முன்னே ஏற்றுவேன். போன வருஷம் புஸ்தகம் சொல்ல இந்த வருஷம் நல்லா போகுது, எப்படி 25 கோடி என்ன பண்ணேன் அப்படிதான் ஒருத்தர் பேசுகிறேன். கடைசியில் அவர் கடைக்கு நான் போயிட்டு நம்ம ஒரு பயிற்சிக்கு வந்து நான் அவ்வளோ பண்ணுறேங்க வந்து நீங்கள் பாருங்க. சரி வந்து நான் அந்த வழியாக இருந்துட்டு போவோம். கிராமிய சேவை. சரி அவர் சொன்ன அட்ரஸுக்கு போய் பார்த்தா இது மட்டும் தான் வந்துருக்காரு கடையில். அப்போ என்ன பண்ணியிருக்கேன்? நம்ம மிரட்சி பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி 50 கோடி லாஸ் பண்ணியிருக்கேன். மீட்டுட்டேன். 55 கோடி பண்ணியிருக்காங்க. அவர் தான் 5 கோடி எக்ஸ்ட்ராவாக கையில் வச்சிருக்கிறேன்.
அப்படின்னு கடையில் போய் பார்த்து சரக்கு சொல்லணும்னா அந்த முயற்சி பண்ணுறது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, மிரளவும் கூடாது, அடுத்தவர்கள் சொல்கிற பேச்சையும் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, பயந்து இருக்கக்கூடாது. அது ஒன்று சொல்கிறாருன்னா அது விளைவரியாக செயல்படாது. எப்படி சொல்லியிருக்காங்க, சிக்கல்கள், கவலை இதெல்லாம் எப்போன்னா இயற்கை அறியாமலோ அல்லது அறிந்து மறந்தாலோ ஏற்படுறது. எப்படி முடியும்? 5 நிமிஷம். அதனால இன்னும் கொஞ்சம் பயம். இதெல்லாம் மகிழ்ச்சி சொல்லணும்னா மிக தூரம் இருக்குது. அடுத்து பயம். ஆக்சுவலாக பொதுவாக அறிவு ஆயுதம் அப்படிங்கும்போது அறிவினம் ஆயுதம் போது நிறைய சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். கன்ஃபியூசியஸ் நிறைய பேர் இந்த டைமில் பற்றியே பேசியிருக்காங்க. அதை நம்ம வச்சு கொஞ்சம் பார்க்கும்போது அது எல்லாருமே சொல்கிறது அறியாமையை அகற்றும் மொழி. அறியாமையை அகற்றும் மொழி தான் அறிவினம் ஆயுதம். அது நம்ம சொன்ன அச்சம் குழப்பம் நீங்க அதை பண்ணுறோம். அதனால சொல்லுவாங்க இந்த அறியாமை என்னைக்கு இருக்குதோ அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் அடுத்தவர்களுக்கு என்ன முடியாது. அப்போ அறியாமை எப்படி அகற்றுவது? ஒன்று அறிவு விழிப்புநிலை பண்ணணும். அதில் அடுத்தவர்கள் சொல்வதை என்ன பண்ணணும், நல்ல விஷயங்கள் கேட்டு தெரியும். சுருதின்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த அறிவு இல்லைனாலும் அடுத்தவங்க சொல்றது வச்சு என்ன முடியும், கேட்டுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை மட்டும் பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு அந்த அறிவு இல்லை. ஒரு அறிவை வச்சுருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணலாம் பண்ணிக்கலாம். அப்படி ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அது என்ன ஆகாது, பெரிய நஷ்டமோ அது எதுவுமே ஏற்படாது. அதே மாதிரி சொல்கிறாங்க, எது சரி எது தவறு, எதை ஏற்பது எனும் விவேகம். விவேகம் வைராகியம் 2 வார்த்தை. நம்ம போன வருஷம் எம்ஆர்சியில் தொடர்ந்து 3 தடவை பேசுவோம். விவேகம் அப்படின்னா என்ன அர்த்தங்க, புத்தி கூறும். வைராகியம்னா மனம். இந்த அறிவியலும் ஆயுதத்தை எப்படி பயன்படுத்தலாம், விவேகத்துக்கு பயன்படுத்தலாம். வைராகியம் என்ன, வைராகியம் இந்த பயிற்சி ஒரு வைராகியம் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், இந்த பயிற்சி தினமும் செய்வேன். அலாரம் வச்சிருந்தோம்னா அந்த அலாரத்தை என்ன பண்ணணும், தப்புன்னு எந்திரிச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம வைராகியம் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. வைராகியத்தோடு பயிற்சி. விவேகம்னா எல்லா இடத்துலையும் என்ன காட்டணும், புத்திசாலித்தனம். எல்லா இடத்துலையும் இப்படி புத்திசாலித்தனத்துக்கு என்ன கிடைக்கிறது, ஒரு கம்பெனி பர்பஸ் செய்திகள் பேசி அந்த கம்பெனி திடீர்னு சேல்ஸ் டவுன் ஆயிடுச்சு. முதல்ல ஒருத்தர் இருந்தார் சிஇஓ, அவர் இருக்கும்போது நிறைய சேல்ஸ் ஆச்சு. இப்போ அவர் வேற கம்பெனிக்கு போயிட்டாரு, ஒரு புது ஆளம் போட்டாங்க. அவர் வந்த பிறகு சேல்ஸ் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிச்சு. அப்போ அந்த பேஸ்ட் கம்பெனி ஆராய்ச்சி பண்ணுறாங்க, எப்படி அந்த நல்லா நிறைய விட்டா இந்த வந்தோடனே என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பேஸ்ட்ல ஏன் இவ்வளோ பெருசு போட்டுருக்கோம், கொஞ்சம் தானே அதை வந்து இவ்வளோ பெரிய பேஸ்ட்டை என்ன பண்ணிட்டாரு, இந்த சின்னது பண்ணிட்டாரு, காஸ்ட் மெட்டீரியல் குறைக்கிறதுக்காரு. அப்போ வாய் என்ன ஆயிடுச்சு, பேஸ்ட் வர்ற வழி சின்னதாயிடுச்சு. நம்ம ஏற்கனவே சிக்கனமானது இப்படின்னு அமுத்தணும்னா கொஞ்சம் தான் வெளியே வரும். அதை என்ன பண்ணால் அந்த பேஸ்ட்டை போட்டு வெகு நாள் கிடைக்கிட்டு இருந்ததுனால தான் விற்க மாட்டேங்குது. முதல்ல இருந்தாலும் அந்த வாயை என்ன பண்ணியிருக்காரு, பெருசாக வச்சுருந்தாரு. இப்படின்னு டிவி பார்த்து இப்படி அப்படின்னு உலகம் பார்த்துருக்கீங்க. நிறைய பேருக்கு முகம் வாடி போகும். இது 5 நாள் விளைக்கலாமே, வெளியே வந்துருச்சு, இந்த மாதிரி உள்ள அனுப்ப முடியுமா, ரொம்ப ரொம்ப சிக்கல். அப்போ என்ன பண்ணிட்டு ஆகணும், பேசுறது போட்டு இப்படியே விலைக்கு மனசு தேடிக்கிட்டு விளக்கணும். வந்தாலும் என்ன பண்ணியிருக்கணும், அந்த வாயை பெருசு பண்ணி அவத்தை கட்டி என்ன பண்ணியிருக்கணும், நிறைய வருதில்லை. அதனால அடிக்கடி பேஸ்ட் வித்துருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணா, சின்னது பண்ண பாருங்க, எங்க போய் முழுக்க மாதிரி அடுத்து ஒரு இது பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த எல்லா கவருக்குள்ளையும் இந்த பொருள் உள்ள போயிருக்கா அப்படின்னு கவனிக்கும். ஏன்னா பேக் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, சில கல்யாண வீடுகளில் தாம்பூலத்தில் ஒரு சில பகுதி என்ன விட்டு போயிருக்கு. அது மாதிரி சொல்றோம்னா, அதுக்கு ஒரு நவீன மிஷின் வந்துட்டு அது 2 கோடி ஆகுங்க. பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் சொல்லுங்க, இதுக்கே 2 கோடி. ஒரு ஃபேன், பெரிய ஃபேன், நார்மலாக ஃபேன் மாதிரி இருக்குது, அதை வச்சோம்னா உள்ள பொருள் என்ன பண்ணிடும், அந்த கவரை தூக்கி போகும். பாருங்க, இதெல்லாம் நுட்பம் இருக்கு. ஊட்டியில் ஒருத்தர் பாட்டு பாடிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் விளைவிச்ச உருளைக்கிழங்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆமாம் ரகம் பண்ணுறாங்க. பெரிய கிழங்குலாம் கீழே வைக்கணும், சின்ன கிழங்குலாம் மேலே. அவன் பண்ணதே இல்லை, அதில் ஏற்றுக்கிட்டான். இவங்கெல்லாம் தரம் பிரித்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஜாலியாக ஏற்றிக்கிட்டு அவன் மட்டும் பாட்டு பாடிட்டு இருக்கான். எல்லாருக்கும் கேட்குறேன், நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு காரம் கொடுத்து அனுப்பிட்டு இருக்கிறோம்.
இல்லையா அப்படின்னு தான் அவன் சொல்கிறான். எப்படி இருந்தாலும் பல வளைவில் ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரும், பல வழியில் நான் வரும்போது கெட்டியாக இருக்கிறதெல்லாம் என்ன ஆயிடும், பெருசாக இருக்கிறதெல்லாம் கீழே போய், சின்னதெல்லாம் என்ன ஆயிடும், மேலே வந்து இதற்கிய தனியாக போய் அடிக்கிட்டு இருக்கு, இது செலவு. அப்போ இதுதான் என்ன விவேகம். மனிதன் வந்து ஒரு அறிவு வளர்ச்சி எது வேணும்னா, ஐம்புலம் முடிக்கணும்னா ஒன்று என்ன வேணுங்க, விவேகம் வேணும். இன்னொன்று என்ன வேணும், வைராகம். அதுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒன்று ஆராய்ச்சி பண்ணணும் டீப்பாக போயிடும், ஆனால் புதுசாக என்ன பண்ண முடியல. இனிமேல் நான் எல்லா இடத்துக்கும் என்ன பார்ட் 1 பார்ட் 2 போகிறேன் அப்படி பண்ணாது இதெல்லாம் என்ன பண்ண முடியும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி நட்பண்புகள் இருக்கு இவ்வளவு. நான் ஸ்லைடும் போட்டேன், ஸ்லைடு போட்டு இப்படி பார்த்தா 50 நிமிஷம். அப்போ நட்பண்பு எப்படி பேசுறது? 108 நட்பண்புகள், 108 நட்பண்புகளை இந்திய அரசாங்கம், இந்திய அரசாங்கம் ஒரு மனிதனாக வளர்க்கணும் 108 நட்பண்பு. அந்த 108 நட்பண்பும் எது இருக்குன்னா எனது வாழ்க்கை விளக்குது. 108 நட்பண்புகள் எது இருக்குன்னா எனது வாழ்க்கை விளக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அன்பு அப்படின்னா எனது வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு அன்பு காட்டணும் அப்படின்னு ஞானத்தை வலிக்கிறது. இத்தனை கம்பேர் பண்ணி வச்சுதான் அது என்ன ஆயிடுச்சுன்னா 40 ஆயிடுச்சு. ஆரியாவில் பண்ண முடியாது. இனிமேல் அப்படி ஒரு தொடர் பண்ணலாம். இங்கேயே கூட ஒன்று நடத்திருக்கு, தொலைநோக்கு பார்வை பார்ட் 1 பார்ட் 2 இங்கேயே பவனிலேயே பவர் பாயிண்ட் போட்டு மகிழ்ச்சிகளை தொலைநோக்கு பார்வை இனிமேல் பார்ட் 2 எல்லாம் இருக்குது, பார்ட் 10 வரைக்கும் கூட இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதனால் நம்ம இது வரைக்கும் அதான் சொல்லுவாங்க, புறம் போராட்டத்தால் மனிதன் என்ன ஆகுறதில்லை, அறிவு பாதிக்கப்படுவதில்லை. எந்த போராட்டத்தால் அறிவு பாதிக்கிறது, அகப்போராட்டம் செய்யலாமா வேண்டாமா, நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது. அதுக்குதான் ரமணன் சொல்றாரு, நான் யார் அது அறியாமையே இல்லை. நான் யாருங்கிறது தான் எனது அறிவுடைய உச்சம்னு சொல்றாரு. அதான் அது ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த பாடி எரியும் போது அந்த வெட்டியான், நான் சொல்றது விறகு போட்டு அடிப்பாங்க, ஜானகி பாடகி ஜானகி எரிச்சு மாதிரி இப்போலாம் அப்படியே வைக்கிறாங்க. உதாரணமாக அப்படி எழுதி வச்சுட்டு போயிடுச்சு. என்ன பண்ணணும், பண்ண வீட்டே எரிக்கணும், சாப்பிடலாம் போகணுங்கிற ஒரு கல்லை கட்டிப்போம். முழுசாக காமிச்சிருந்தாங்க ஜானகி எரிச்சிருப்பாங்க, எரிச்சிருப்பாங்க. உடம்பு ஒரு தடவை என்ன பண்ணணும், நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மம்முட்டி அந்த இதில் எடுத்துக்க ஒரு பெரிய வெயிட் வைப்பாங்க கல்லில். உடம்பு தீ வரும்போது என்ன ஆகும், எந்திரிக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இந்த வெட்டியான் அடிப்பா. அந்த அடிக்கிறத நான் என்ன அகம்பாவம் அடிச்சிங்கன்னா நான்கு அகம்பாவம் என்ன ஆகிடும். உதாரணம் தடிதான் அகம்பாவம், அதை வச்சு தான் நீ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. சரி, இதுதான் இந்த தடி தான் அடிச்சாரு, அந்த தடியை மறுபடியும் ஒதுக்கி வச்சுக்கியா, தீயிலே போட்டுருவியா, தீயிலே போட்டுருவோம். அப்படி தீயில நானும் அகம்பாவத்தை தீயில போட்டு பொசுக்கிற மாதிரி உன் மனதில் இருக்கிற அகம்பாவத்தை நீ என்ன பண்ணணும், இந்த தடி போல அதிலேயே போட்டுட்டீங்கன்னா எரிஞ்சிடும். அப்போ என்னுடைய எண்ணம் என்ன ஆகும், தூய்மையாகும், மெய்யறிவு பெறலாம்னு அது உதாரணம் சொல்றாரு. சித்தர்கள் அதை தான் சொல்றாங்க. சில விஷயங்கள் சொல்லி அது நிறைய இறப்பு. சரி, சொல்றது இது வந்து தன்னறிவு பெற்ற மனிதன் துன்பத்தை அனுபவமாகவும் அனுபவத்தை ஞானமாக மாட்டான். எவ்வளோ அருமையான மாட்டான். தன்னறிவு பெற்ற மனிதன் துன்பத்தை அனுபவம் எடுத்துக்கணும். அந்த அனுபவத்தை வச்சு அதை அடைஞ்சிருவோம், ஞானத்தை அடைஞ்சிருவோம் அப்படின்னு. ஒரு பைரவான் இருக்கிறான், ஓமக்குச்சி மாதிரி ஒருத்தர் இருக்காரு, டீ கடையில் உட்காந்துருக்காரு, எங்கிட்ட சண்டைக்கு வாங்குறாரு. பைரவா நம்மளும் பார்த்தேன், இவனுக்கு அடிச்சு நம்ம முன்னுருவான்னு நினைச்சிட்டு நம்ம உடலால் எவ்வளோ ஜெயிக்க முடியாது, அறிவால் என்ன ஜெயிக்கும். ஒரு பேப்பர் கொடுத்து இதில் நீங்கள் உறுதிமொழி பத்திரம் எழுதி, நான் அடித்து தான் இவன் இறந்து போனான், எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்து என்னுடைய வீட்டுக்கு நஷ்டீடு தருகிறேன் அப்படின்னு சொல்லி நீ கையெழுத்து போட்டு நான் வந்து சண்டைக்கு வரணும். சண்டைக்கு வருவான் அவன். அப்போ கருத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் உடல் வடிவில் நம்பினான், இந்த எல்லாம் அறிவணும். ஏன்னா பத்திரம் எழுதிட்டா நான் இப்போ கடைசியில் வந்தால் மாட்டுவான். அப்போ பாருங்க, அந்த காலத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அறிவு விழித்திருக்கும் இடத்தில் அச்சம் விலகும், அமைதி வரும். அறிவு விழித்திருக்கும் இடத்தில் அவேர்னஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஏபிசி வேணும். இப்போ எல்லாம் ஏபிசிங்கிறது எல்லாம் மாட்டு வந்துருச்சு, ஜூஸ் வந்துருச்சு, கார் டிரைவிங் கற்றுக்கு போனால் என்ன வந்துருச்சு, ஆக்சிலரேட்டர் பிரேக்கு கிளட்ச் வந்துருச்சு. பள்ளிக்கூடத்தில் போனாலும் ஏபிசி, ஆஸ்பத்திரியில் போனாலும்
A for awareness. என்ன வேணும் நம்ம இந்த பயிற்சி செய்தால் என்ன ஏற்படும்? அறிவில் ஒளிரும். B for balance. துன்பத்தை நாம் என்னவா எடுத்துக்குவோம்? மனதை பயன்படுத்தணும். அனுபவமாக எடுத்துக்குவோம். துன்பத்தை துவண்டு போக மாட்டோம். நம்ம என்ன பண்ணிக்குவோம்? அதே இன்பம் வந்தாலும் என்ன பண்ணுவோம்? நம்மளோட சொல்லுவோம், அர்த்தராத்திரியில் குழ பிடிச்சாங்க. மழை வந்தால் குழ பிடிக்கல, சும்மா குழ பிடிச்சாங்க. ஒரு இடத்துல ஒரு படத்தில் வடிகால கூட்டிட்டு போவோம். அப்போ குழ பிடிக்கும். எதுக்கு அப்படின்னா கொசு வருது. கொசு கூட சம்மந்தமே இல்லை. பார்த்து அந்த காட்சி வந்து அது மாதிரி இன்பம் வந்தால் நம்ம என்ன ஆகக்கூடாதுங்க? இன்பம் வந்தால் வரக்கூடாது. மூணாவது சி கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, அளவு மனம். எல்லாத்துலையும் எப்படி இருக்கும்? அளவு மனம். இந்த அறிவை தீர்மானிக்கிறது சூழ்நிலை ஒரு காரணம். நம்ம அறிவு நல்ல அறிவா கெட்ட அறிவான்னு எதை தீர்மானிக்கும்? சூழ்நிலை. இப்போ இங்கிருந்து நம்ம வெளியே போயிடுறோம். ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது, 2500 ரூபாய் கிடைக்குது, 2500 ரூபாய் கிடைக்குது. யாரும் பார்க்கல, கேமராவும் இல்லை. என்ன பண்ணுவோம்? 3 விதமான மனிதர்கள் இருக்காங்க சூழ்நிலையில் செயல்படுறோம். ஒரு ஆள் என்ன பண்ணா, ஒரு 500 கோயில் முடிவு கொடுத்தா பாவம் என்ன ஆயிடும்? எடுத்த உனக்கு 500 எனக்கு இன்னொரு குரூப் இருக்கு. எடுத்துதான் எடுத்தோம். அங்கே அந்த பக்கத்தில் ஹோட்டலில் போய் இது பண்ணுறது, நிம்மதியாக சாப்பிட்டு டீ பண்ண வச்சு. இன்னொரு குரூப்பில் மொத்த பணத்தை என்ன பண்ணுறது? கட்டுது. அதனால எது வாழ்க்கையை தீர்மானிக்கணுங்க? இந்த அறிவு வந்து சூழ்நிலை தீர்மானம். இப்போ ஒரு சம்பவம் தொடர்ந்து 3 சம்பவம் நடந்துச்சு. முதல்ல ஒரு அம்மா பண்ணதுனால அது தொடர்ந்து இதுதான் நல்லதும் இந்த உலகத்தில் பரவுகிறது தான். ஒரு அம்மா வந்து குப்பத்தொட்டி அந்த என்னோட சுகாதார பணியாளர், நம்ம பேரை மாற்றிட்டோம், சுகாதார பணியாளர். அதில் வந்து வேற பேர் இருக்கும். உள்ள ஒரு பேக் கிடக்கு, எடுத்து பார்த்தா 35 பவுன் நகை. இப்போ அந்த மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க ஏமாடி 35 × 1 லட்சம் முடியும், 35 லட்சம் ஆச்சு. இங்கு அப்போதைய அரசு எவ்வளோ இருக்கும்? 1 லட்சம். ரஜினிகாந்த் கூப்பிட்டு என்ன பண்ணார்? 1 லட்சம் கொடுத்தார். அப்போ எத்தனை லட்சம் ஆச்சு? உங்க மனசு என்ன பண்ணும்? அறிவு சொல்லும் 33 லட்சம் ஆசை. ஆனால் என்னைக்கு நேர்மையாக இருந்தோம்னா, அதுக்கு சிங்கப்பூர் அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த அம்மாவை தன் நாட்டினுடைய குடிமகன் இருந்துச்சு, சிட்டிசன். நீ எப்போ வேணாலும் எங்கள் நாட்டுக்கு வா, எந்த வேலை வேணாலும் செய்யும், அங்கேயும் தங்கிக்கிறதும் தங்கிக்கிறது. இது நம்ம எப்போ கிடைக்கும்? நேர்மைக்கு கிடைத்த அதுக்கப்புறம் 13 பவுன் எடுத்து கொடுத்தாரு, ஆர்டர் கொடுத்தாரு. நேற்று ஒரு அம்மா ரொம்ப எளிமையாக இருக்குது. அந்த அம்மா 5 பவுன் எடுக்கணும் அப்படின்னு காவல்துறையில் படிச்சுட்டு அவங்க கிடைக்கிறது 500 1000 தான் கிடைக்கும். இது நம்ம ஒரு ஆங்கிள் யோசிச்சோம்னா இவங்களாம் ஏமாளின்னு நினைக்கிறோம். இவங்க ஏமாளி இல்லை. இப்படித்தான் ஒரு உலகம் என்ன ஆகும்? ஆனால் குழந்தைகிட்ட இப்படியெல்லாம் இருக்காருன்னா நல்லது இருக்குது. எனக்கே ஒரு சம்பவம் இருக்கு. அந்த பிளாக் டெண்டர் போகிறாங்க குழந்தைகளெல்லாம் போகும்போது 2 ட்ரெஸ் கொடுத்துருவாங்க. அந்த முதல் போய் விளையாட்டு நான் 2 ட்ரெஸ்ஸு ஈரமாக. இந்த பையன் வந்து ஒரு ட்ரெஸ் தான் கொண்டு போயிருக்கிறான். ஃப்ரெண்டு வந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கான். இந்த அம்மா சொல்லுது, எல்லாம் ஈரமெல்லாம் காஞ்சிடுச்சு, மடித்து என்ன பண்ணி எடுத்துட்டு போகும். அந்த பையன் சொல்கிறேன், அம்மா நான் அழுக்கு ஒட்டி இருக்கும்ல, நீ துவைச்சி கொடுக்கல, நான் துவைக்கணும். குழந்தைகிட்ட என்ன இல்லைன்னா முறைப்படி நேர்மையாக இருக்கிற அறிவு இருக்கு. அந்த அறிவை நாம் என்ன பண்ணுறது? பயன்படுத்த குழந்தையை ஊக்குவிக்க வேண்டும். முதல் மகிழ்ச்சி. நிறைய பேர் சொன்னது இருக்கு. சில பேர் சொல்றேன், அறிவிற்கான முதலீடு எப்போதும் சிறந்த வட்டியை தருகிறது. பெஞ்சமின் பிராங்க்லின் மிகப்பெரிய ஒரு அறிவுக்கான முதலீடு என்றைக்கும் நல்ல வட்டி வேண்டும். நாம பத்மாங்கிற தம்மாலாம் என்னதான் இருக்கணும்? முதலீடு தான். இந்த ஒரு வாரத்தில் பல சம்பவம். 94 குழந்தைகள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே அந்த கும்பகோணம் நிகழ்வுடைய நினைவு. தன்னுடைய சித்தப்பா பையன் பொண்ணு எரியுது, தன்னுடைய மாமன் பொண்ணு எரியுது, இதெல்லாம் பார்த்து ஒரு குழந்தை எப்படி இருக்கு? கும்பகோணம் தீவு 94. அப்படி 10 ஆண்டுகள் மனப்பிரச்சனையோடு இருந்தது தான் இன்றைக்கு ஒரு மாவட்டத்துடைய துணை ஆட்சியராக UPSC எக்ஸாம் போயிருக்கும். இன்னொரு குழந்தை அவங்க அம்மாவுக்கு இல்லீகலாக முறையற்ற முறையில் பிறந்த குழந்தையை குப்பை தொட்டியில் போயிருக்கு. இந்த இரும்பெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க வந்து குப்பை தொட்டியில் பார்க்குறாங்க, ஒரு குழந்தை அழுதுட்டு. அதை எடுத்து கொண்டு போய் வளர்த்தின குழந்தை தான் இன்னைக்கு சென்னையில் வணிக வரித்துறையினுடைய ஆணையராக தன்னுடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமானது இருக்கலாம். ஆனால் அறிவு மட்டும் இருந்தால் என்ன பண்ண முடியும்? அறிவை முழுமையாக பயன்படுத்தும் மகிழ்ச்சி. மனசு சொன்ன மாதிரி அறிவு இல்லாதவர்களும் இல்லை, அறிவை
சத்தியமங்கலத்தில் காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் ஆடு மாடு மேய்ச்சல் தான் பீகார் மாவட்டத்துடைய கலெக்டராக நீங்கள் இது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னார்கள் எல்லாமே ஏழ்மை குடும்ப சூழல் எதுவுமே இல்லாத மிக சின்ன குடும்பத்திலிருந்து வந்த குழந்தைகளை நீங்கள் என்ன இருக்கணும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா என்ன காரணம்? இந்த அறிவனும் ஆயுதத்தை நல்லதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்கிறார்கள் கூறி நாமும் நம்முடைய அறிவை இன்னும் என்ன பயிற்சியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை முறையிலும் அதை கொண்டு வந்து நம்ம யாருக்கு நம்பிக்கையாக இருக்கணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுத்த மகிழ்ச்சியோட நம்பிக்கையாக இருக்கணும் கூறி இந்த வாய்ப்பை எடுத்த பவானி அறிவித்து அரங்காவலர்கள் தலைவர்கள் நிர்வாகிகள் இதுவரை உண்மையாக கேட்டுள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். பார்க்கிறோம் அன்னைக்கும் நன்றி உரையாற்ற திரு அருள் மெய்யல் சபை அன்புடன் அழைக்கிறோம். சேகர் ஐயா அவர்கள் வாழ்க்கை சாந்திதாவும் நமக்கு அவருடைய அருள்நிதி கவிதா அவர்கள் வாழ்க்கை வரவேற்புரை அவருடைய அருள்நிதி சங்கீதா அவர்கள் வாழ்க்கை இவரோட சிறப்பாக அறிவை வந்து எப்படி நம்ம ஆயுதமாக பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான விஷயங்களை செய்வதற்கான ஒரு நகைச்சுவையாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிந்தனை அருள்நிதி ரமேஷ் ஐயா அவர்கள் அறிவிப்பு விழுப்புரத்துக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உலகெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன்கருமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை